காலமாம்பனத்தில் அந்த கோலமாமரத்தின் மீது களிசக்தி என்ற பெயர் கொண்டு ரீங்காரமீட்புலாவும் ஒரு வண்டு. காலமாம்பனத்தில் அண்ட கோலமாமரத்தின் மீது களிசக்தி என்ற பெயர் கொண்டு ரீங்காரமீட்புலாவும் ஒரு வண்டு. தழல் காலும் விழி நீல வண்ண மூல அத்துவாக்களென்னும் கால்களாருடைய தேனை கண்டு மறை காணும் முனி ஓருரைத்தான் பண்டு. மேலுமாகி கீழுமாகி வேறுள திசையுமாகி விண்மண்மான சக்தி வெள்ளம் இந்த விந்தையெல்லாமாகதிசை கள்ளம் பழவேதமாய் அதன் உள்ள நாதமாய் விளங்கும் இந்த வீரசக்தி வெள்ளம் வெறும் பள்ளமாக வேண்டும் நித்தம் என்றன் ஏழை உள்ளம். ஆதியான் சிவனும் அவன் ஜோதியான சக்தியுந்தான் அங்கும் இங்கும் எங்கும் உளவாகும் ஒன்றேயாகினார் உலகனைத்தும் சாகும். ஆதியான் சிவனும் அவன் ஜோதியான சக்தியுந்தான் அங்கும் எங்கும் உளவாகும் ஒன்றேயாகினார் உலகனைத்தும் சாகும். அவையன்றியோர் பொருளும் இல்லை அன்றி ஒன்றும் இல்லை இதையாய்ந்திடில் உயரமெல்லாம் போகும் இந்த அறிவுதான் பரம ஞானம் ஆகும். நீதியாம் மரசு செய்வார் நிதிகள் பல கூட்டி குவிப்பர் நீண்ட காலம் வாழ்வர் தரை மீது எந்த நெறியுமே இதுவர் நினைத்த போது அந்த நித்த முத்த சுத்த புத்த சத்த பெருங்காளி பத நிழலடைந்தார் இல்லையோர் தீது என்று நேர்மை வேதம் சொல்லும் வழி ஏது அந்த நித்த முத்த சுத்த புத்த சத்த பெருங்காளி பத நிழலடைந்தார் இல்லையோர் தீது
என்ற நேர்மை வேதம் சொல்லும் வழி இது. எல்லாருக்கும் வணக்கம். பாரதி தமிழ் சங்கம் உடைய பாரதியாரை போற்றும் நூற்றாண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி. Welcome everyone. Today we have Bharati Tamil Sangam Centenary Year Memorial Day Program for பாரதியார். இதுக்கு வந்த எல்லாரையும் வணங்கி நிகழ்ச்சிக்கு செல்லலாம். முதலில் பாடினவர்கள் மானசா சுரேஷ், கருவல் வாழ்த்து. எழுதியவர் பாரதியார். டைட்டில் கலமாம் வானத்தில். அடுத்து வருகிறது கண்ணின் திருவடி எண்ணுக மனவே. எழுதியர் பாரதியார் அவர்கள். பாட போறாங்க அருணகிரி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். கண்ணன் திருவடி எண்ணுக மனமே, பின்னம் அழியா வண்ணம் தருமே. 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 கண்ணன் திருவடி எண்ணுக மனமே. தருமே நிதியும் தருமே நிதியும் பெருமை புகழும். தருமே நிதியும் பெருமை புகழும். கருமானே நீ பெருமானிங்கே. தருமே நிதியும் பெருமை புகழும். கருமானே நீ பெருமானிங்கே. கண்ணன் திருவடி எண்ணுக மனமே. இங்கே அமரர் சங்கம் தோன்றும். இங்கே அமரர் சங்கம் தோன்றும். மங்கும் தீமை பொங்கும் நலமே நலமே நாடி. நலமே நாடீர் புலவீர் பாடீர். நலமே நாடீர் புலவீர் பாடீர். நிலமாமகளின் தலைவன் புகழே. நலமே நாடீர் புலவீர் பாடீர். நிலமாமகளின் தலைவன் புகழே. கண்ணன் திருவடி எண்ணுக மனமே, திண்ணம் அழியா வண்ணம் தருமே. கண்ணன் திருவடி எண்ணுக மனமே.
நன்றி. கண்ணன் திருவடி பாடிய அருணகிரி அவர்களுக்கு நன்றி. அடுத்து வந்திருக்க எல்லாரும் ஜூம் ஃபேஸ்புக்ல ஜாயின் செய்தவர்களுக்கு வாழ்த்தி என் மெமரி பாரதி சார் இப்போ ஷாம்லா ரகுராம் பாரதி தமிழ் சங்கம் ஒரு விபி பேச வராங்க. நன்றி மாளவிகா. அருமையாக இந்த நினைவு நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்த மானசா சுரேஷ் மற்றும் திரு அருணகிரி அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், நன்றிகள். இளங்கோவடிகள் கம்பர் என்னும் மலர்களை தந்த தெய்வ தரு 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராத வந்த செல்வத்தை போல பாரதியார் என்னும் மலரை அளித்திருக்கின்றது. இம்மலரை நாம் பிறர் சொல் கேட்டு தோற்று விடுவோமோ என சுதந்திரம் வரும் முன்னே ஏங்கினாராம் விபுலானந்த அடிகளார். ஆனால் இத்தனை ஆண்டுகளின் பின்னரும் பாரதியின் குரல் தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கும் ஒலித்தபடி இருப்பதன் மகிமைதான் என்ன? பல நூற்றாண்டுகளில் முன்னர் தமிழ்நாடு மாபெரும் கவிஞர்களும் மனிதாபிகளுமான வள்ளுவன், கம்பன், இளங்கோ, ஔவையார், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், தாயுமானவர் போன்றோரை பெற்றிருந்தது. இவர்களை இழந்து விடாமல் அதே சமயம் தன் காலத்தின் தேவைகளுக்கு இலக்கியத்தை, மொழியை ஆட்சிப்படுத்த வேண்டிய காலத்தில் முத்திரையை பாரதி பதித்தார். இதுவே இவரை பிறரிலிருந்து வேறுபடுத்தி மக்கள் கவியாகவும், மகா கவியாகவும், மறுமலர்ச்சி கவியாகவும், தேசிய கவியாகவும், மானிடத்தின் குரலாகவும் பரிணமிக்க வைத்தது. தேசபக்தி, சர்வதேசத்துவம், சுதந்திரம், சமூக நீதி மற்றும் மொழியை ஜனநாயகமாக்குவது, கவிதை மற்றும் வசனத்தின் நடையை ஜனரஞ்சகமாக்குவது போன்ற கருத்துக்கள் யாவுமே இவரது பெயரோடு சம்பந்தப்பட்டவைதானே. பிரபஞ்சத்தின் அழகில் மயங்கி பரவசப்பட்ட இந்த ஷெல்லிதாசன் அந்த பரவசத்தின் மத்தியிலும் தூக்கிய கொடியை கீழே போட்டு விடவில்லை. முண்டாசு கவிஞன் எனக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல் எனவும் பாடுகின்றார். இந்த சக்தி தாசனின் அற்புதமான ஞான ரதம் என்னும் படைப்பு இதற்கு அதனுடைய மிகப்பெரிய சான்று. தேசபக்தியே தெய்வ பக்தியாகி தேசத்தின் விடுதலையே எல்லா விடுதலைகளுக்கும் ஆதாரம் என்பதில் அவன் வீரகவி என்ற பெயரையும் அடைந்தான். இவர் தாசன் கூறியது போல இவன் ஓர் பைந்தமிழ் தேர் பாகன், செந்தமிழ் தேனி. தமிழர் உள்ளங்களில் இவன் ஒரு பார்த்த சாரதி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னவர் தான் 14 வகை மொழிகளை நன்றாக கரைத்து குடித்து அதன் புலமையையும் பெற்றவர். அவரது 100வது திதியில் இன்று நாம் அவரை நினைத்து இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றோம். சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என சாவின் பிடியிலும் காலனை அழைத்து அவனை காலால் உதைத்த இந்த அமர கவி காலத்தை கடந்துதான் வாழ்வேன் என்று உறுதியாக நம்பினான். அவனுக்கு அதற்கான உரிமையும் தகுதியும் பெருமையும் அருளும் முற்றிலும் இருந்தது. அது நூற்றாண்டுகள் அவர் மறைந்த பின்னும் இன்னும் பல நூற்றாண்டுகள் தொடரும் என்பதே உண்மை. கவிதை உலகின் சிரஞ்சீவிக்கு இறப்பேது? பாரதி புகழ் பாடி மகிழ பெண் விடுதலை, சீர்திருத்தம், சமூக பிரக்ஞை, மடமை அதனுடைய வசை பாடியவர்தான் உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும் என்றும் பாடினார். நாம் அது மறுக்க முடியாத உண்மை. அப்படிப்பட்ட இணையில்லா கவியின் புகழ் மாலை பாட இந்த நிகழ்ச்சி ஒரு சிறு முயற்சி. இந்நிகழ்ச்சிக்கு தன் நேரத்தையும் திறனையும் அளித்த, காணொளியை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் பாராட்டுகிறோம். நிகழ்ச்சிக்கு சிறப்பாக நேரலில் வந்துள்ள கவிஞரின் மகாகவியின் கிரேட் கிராண்ட்சன் டாக்டர் ராஜ்குமார் பாரதி மற்றும் கிரேட் கிராண்ட் டாட்டர் டாக்டர் ப்ரொஃபசர் மீரா அவர்களுக்கு எங்களுடைய முதற்கண் வணக்கங்களும் நன்றிகளும். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர், ஸ்பெஷல் கெஸ்ட், our consul Srimati Sumati Rao ma'am. We welcome you wholeheartedly to this program, and we are certainly honored with your presence here today on this Memorial Day, Centenary Day, remembrance of Mahakavi Bharatiyar. அறிஞர்கள் டாக்டர் ஞான சம்பந்தம், இசைக்கவி ரமணன், திரு மதுர பாரதி, ஸ்ரீமதி பாரதி திருமகன், ஸ்ரீ அசோக் சுப்பிரமணியம், ஸ்ரீ இளந்தை ராமசாமி அவர்கள் எல்லோருக்கும்
எங்களது மனம் கனிந்த வணக்கத்துடன் கூடிய நன்றிகளும் கூட. பாரதியின் பாடலையும் பாட்டுக்கு நடனத்தையும் அளிக்க வந்துள்ள விரிகுடா கலைஞர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாரதி தமிழ் சங்கத்தின் சார்பில் வணக்கங்களும் வாழ்த்துக்களையும் சொல்லி, இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்றாராம் கவியரசர். ஆனால் இங்கே மறைந்தால்தானே அவரை பற்றி நாம் திரும்ப அது சரி என்று சொல்ல. நாம் எல்லாருடனுமே பின்னி பிணைந்துள்ள மகாகவி பாரதி, a divine poet, a தெய்வீக கவி. அவருடைய புகழ் வாழ்க, வாழ்க பாரதி, வளர்க உன் புகழ் என்று சொல்லி அவரை இங்கு இந்த நிகழ்ச்சியில் புகழ் மாலையாக அவருடைய நினைவை போற்றி பாட நாம் தயாராகி உள்ளோம். இப்பொழுது நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். அறிஞர் மற்றும் ஆலோசகர், அறிவுசார் சொத்து சட்ட நிபுணர் மிஸ்ஸஸ் மீரா, டாக்டர் மீரா சுந்தரராஜன். Yes, it's a pleasure to see you today on this memorable day. And Dr. Meera here, people who have joined in FB and Zoom as well. Just a quick intro, she wears multiple hats as a professor, a writer, and a trained classical pianist, if I'm right. As the great-granddaughter of the legendary poet, Meera grew up surrounded by music, poetry, literature in a family of, for whom education was central, if I'm right. And I would love to quote her mom, Vijay Bharati's response to a question that was posed on the online website on why the website is not in Tamil. Her answer was, how do you think the world will have access to Bharati? How do you think the world will have access to Bharati? Gives the answer today. We welcome you wholeheartedly, Dr. Meera. But before getting into the details of your works on Bharati, I understand that Dr. Rajkumar Bharati, who has joined here, has a very tight schedule. So I just wanted to welcome him again and wanted to see if he wants to share a couple words today. Thank you. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா 2-3 நாட்களாவே சென்னையில பாரதி நூற்றாண்டு விழா அப்படியே கோலாகலமா கொண்டாடப்பட்டு வருகின்றது. தமிழ்நாடு அரசும் ரொம்ப அருமையான அறிவிப்புகள்லாம் பண்ணி டெல்லியிலே எல்லாம், நேத்தி கூட ஒரு ஜூம் மீட்டிங்ல நான் கொலம்போல ஒரு நிகழ்ச்சியில பங்கு பெற்றேன். அதனால உலகமாக கவிஞர் நேத்திக்கு இந்த இலங்கை ஜெயராஜன் கம்பபாரதி அவர்கள் ரொம்ப அழகான வார்த்தை சொன்னார். அவர் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் உரித்தானவர் அல்ல, பாரத தேசத்துக்குமான உரித்தானவர் அல்ல, அவர் ஒரு பிரபஞ்ச கவிஞர். அந்த வார்த்தை ரொம்ப என்னை தொட்டது. அவர் ஒரு பிரபஞ்ச கவிஞர். படைப்பு சில திட்டங்களை வகுத்திருக்கும், நமக்கு அது புரியாமல் இருக்கலாம். அதை நேற்று கூட நான் சொல்லும் போது அதை நான் குறிப்பாக சொன்னேன். நம்ம கண்ணன் என் தந்தைங்கிற பாடல பாரதியே சொல்லியிருப்பான், பூமிக்கனை அனுப்பினான் என்கிற சொல் ரொம்ப நாளைக்கு எனக்கு ஒரு விந்தையா இருக்கும். பூமிக்கனை அனுப்பினான்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஒரு அவதார புருஷன் என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா எல்லாரையும் பூமிக்கு அனுப்புவது இருந்தாலும் ஒரு நோக்கத்தோடு, ஒரு குறிக்கோளோடு, ஒரு சில விஷயங்களை உலகத்தில் நாட்ட வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் படைப்பு சில திட்டங்களை வகுக்கிறது. அந்த திட்டத்தின்படி இது என்ன பண்ணிட்டு, பாரதியார சரஸ்வதியினுடைய புத்திரனாக அவரை வார்த்தெடுத்து அவரை பூமிக்கு அனுப்பி, அதனால அவருக்கு தெரியும், அதனால அவரே சொல்லிவிட்டார், பூமிக்கனை அனுப்பினான், எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில். ஆக சித்த புருஷர்கள் அவரை மாதிரி ஒரு அந்த அத்வைத்தம், அதாவது ஒன்றுபடுதல், இருநிலையற்ற நிலைமையை கொண்டாடினது சமீப காலத்தில் பாரதியினுடைய பங்கு பெருசு. ஏன்னா நிறைய இடங்களை நம்ம பார்க்கிறோம். அன்பு, இந்த ஒன்றுபடுதல், இதை வைத்து தான் அவருடைய வாழ்க்கை. எங்க பார்த்தாலும் நீங்க பாருங்க, அன்பு கோட்டை பிடிப்பது, வேட்டை அடிப்பது வில்லாலே, அன்பு கோட்டை பிடிப்பது சொல்லாலே. என்ன ஒரு அருமையான வார்த்தை. உமக்கு அன்பு சிறந்த தவமில்லை, உமக்கு இங்கே தொழில் அன்பு செய்தல் கண்டீர். அந்த மாதிரி தேச விடுதலை, புற விடுதலையில இருந்து ஆரம்பிச்சு அக விடுதலை வரைக்கும் பாடிய ஒரு கவிஞன். தேசத்தினுடைய விடுதலை
அடிமை வாழ்விலேருந்து மேலும் அதற்காக ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு சமுதாய விடுதலை, சமுதாயத்தில் எப்படி பறையருக்கும் இங்கு தேர்பிலருக்கும் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் விடுதலை வேண்டும். அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ள ஒரு பெண்ணுக்கு எப்படி விடுதலை வேண்டும், பெண்மையினுடைய விடுதலை போற்றி பாடி, அப்புறம் ஆன்ம விடுதலை, விட்டு விடுதலையாக நிற்பா இந்த சிட்டுக்குருவியை போல அப்படின்னு அந்த ஒரு டிரான்சிஷன், புற விடுதலையிலிருந்து அக விடுதலை வரைக்கும் பாடிய ஒரு உன்னத மகா கவிஞன். அவன் நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்கும் சொந்தமான ஒரு கவிஞன். அவர் இன்னும் மறைந்திருந்தால் தானே, நீங்க சரியா சொல்லிருக்கீங்க அந்த வார்த்தை, அவர் மறைந்திருந்தால் தானே அவரை இன்னும் நினைவு கூறுவது. அவருடைய அந்த உருவம் இல்லையே தவிர அவர் இன்னும் அவருடைய எழுத்துக்களை வாயிலாக நம்முடன் இருக்கிறார். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கிறது. நீங்க இந்த மாதிரி பாரதிய தமிழ் சங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சி. மீரா என்னுடைய தங்கை, அதனால அவளும் இதுல இருப்பது ரொம்ப எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. I am so happy that Meera also is here. She is a very highly a learned scholar. She is a learned scholar, and I really congratulate all of you on having arranged such a wonderful function. பாரதி புகழ் ஓங்குக, வாழ்க பாரதிய நாமம். நன்றி. மிக்க நன்றி. Thank you so much, Dr. Rajkumar Bharati. நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் சொல்லி என்னால முடியாதுங்கிறதுனாலதான் நான் சிம்பிளா சொல்லிட்டேன். ஏன்னா நீங்க பெரிய கர்நாடிக் மியூசிஷியன், டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாகிட்ட இருந்து, டிவி கோபாலகிருஷ்ணன்ட்ட இருந்து, எல்லார்கிட்ட இருந்தும் குருவா வச்சு கத்துட்டு இருக்கல. அண்ட் உங்களுக்கு வராத அவார்ட்ஸ் கிடையாது. It's really an honor for everybody here in Bay Area as well as in US to have you and see you now at this most memorable day. Thank you again. Thank you. Before I go back to Dr. Meera, I respect Consul's time here as well. I know she also had a tight schedule, but then if you can now hang on for now few more minutes, that would be very helpful for the reason Dr. Meera is here to share about the English writings of the great Mahakavi Bharatiyar, which she has taken up a tremendous effort and work in releasing that publication. So it would be really an honor for us if you can stay along for some more time, unless you have a dire need to now go back to some other schedule. And no, I would love to listen to Dr. Meera and then listen to the rest of you. Of course, I don't understand Tamil, so my understanding is a little limited, going to be more in English, if I'm right, Meera? Yeah. So as I told you, he's a world poet. We cannot restrict him in one bucket, which is Tamil alone. So that's one other reason why he promoted all the languages other than Tamil, and still said, yeah, sweetest Telugu, Sundara Telugunil participo, sweetest Telugu at the same time. Tamil, after learning all the languages, he felt Tamil was one of the sweetest as well. So if at all, if I haven't mentioned Dr. Bharati Shankara Rajulu's presence and welcome here, I take this opportunity to welcome Dr. Bharati Shankara Rajulu, professor from Berkeley Chair as well, who is very much present. We do have a lot of learned scholars, eminent speakers here in this forum. So, if at all we miss anybody's name, please pardon us. And let's go ahead straight to Dr. Meera to hear about what this project is about and what she has to say about now the Mahakavi Bharati. Thank you so much, Shamla. And I am just feeling a little bit overwhelmed. I am always overwhelmed by the hospitality of the Bharati Tamil Sangam and the kindness of the people that are part of this community here in the Bay Area. But today there are even further reasons to be overwhelmed. We're honored by the presence of the Indian consul here in San Francisco, who's taken a very appropriate interest in Bharati on this 100th anniversary day. And then, of course, I get to see my dear Anna. And it's the first time in a long time that we are together in any sense of the term, sadly not in person, but at least online. And his presence here is actually a surprise to me, a very, very pleasant surprise. So thank you so much. And I'll try to collect myself then and turn my attention to the book. And perhaps just
by way of a very brief introductory comment as I do that, it was very interesting to me that Madam Shamla brought up the issue of my mother's website, because my mother had actually created a blog site called subramaniabharati.com, where she had an ambition to write research articles, short research articles about various aspects of Bharati's life and work, in which she was the leading expert in the world. And she wanted to do that in English in order to draw a broader audience for Bharatiyar across India and then, of course, around the world. So her explanation of her choice of primary language, and she also had some Tamil material on the blog, but her explanation for that primary choice of English is a great explanation. I can add one more aspect to that explanation, though, which is that we should also remember that Bharatiyar himself was a polyglot. And so he didn't really need anybody else to speak for him in English, because he was more than capable of doing so himself. And so it's been a great honor and a pleasure for me personally to discover the wonders, actually, that the poet, the great Tamil Mahakavi, was able to accomplish in the English language. And it's brought me a sense of great pride about the culture that I come from. And I hope, very much hope, that that will be felt by everyone here today as well. So on that note, I'm just going to shift to a slide presentation here, if I may. Oh, I'm sorry, I think may I be made a co-host for that purpose? Yeah, Sundar. Yeah, I will do that. Okay, just give me one moment, please. Sorry. Okay, lovely. Thank you. Now, hopefully this will work. There's never any guarantee. Okay, is everyone able to see the slides? Yep. Okay, thank you very much. And the title of the book then, it's called The Coming Age. And my presentation today then is entitled The Coming Age, a celebration of Mahakavi Bharati's legacy. And I would like to congratulate myself on this title, The Coming Age. I think it's such a wonderful title because it conveys the contemporaneity of Bharati's writing, that he has written something that's so relevant to us today. In fact, it's so true. The work in this book, it could have been written yesterday, today, or even tomorrow, as I often say when I'm discussing the book. But unfortunately, I can't congratulate myself on the title because it's not my title. It's actually Bharatiyar's title. So it's the title of his own essay, one of the essays that appears in the book, where he talks about his dreams for the future. So he talks about what he was hoping for India of the future and also for the world of the future. So in a way, addressing himself directly to us, the readers of the future. So today we're celebrating 100 years since the end of his life, or another way of thinking of that, the beginning of his legacy. And is quite a long period of time. In fact, as a matter of fact, it's very unusual for a writer's work to last so long. Most written work tends to have a lifetime of about 20 to 30 years. Anything that lasts longer than that is quite a remarkable achievement. Now, in Mahakavi Bharati's case, not only has it lasted 100 years, but interest in the work has been growing at an incredible pace during this period. And we have every reason to think that it's going to continue to grow in the next 100 years to come as well. So it's absolutely literature of such remarkable stature, such astounding longevity. So when it comes to thinking about this incredible achievement, 100 years, when literature has been kept alive, I want to ask two very basic questions. First of all, what are we celebrating? And secondly, how do we celebrate? So what are we celebrating? I think it's quite clear that we are focused on the Mahakavi's contributions here. And I think here it's interesting just to remember what a multifaceted personality he was. It's really awe-inspiring. So he made great literary contributions, touching upon so many different aspects of human life and of society. And his contributions, therefore, are both literary and social in a very broad sense of that term. And then, of course, the kind of nationalism that Bharatiyar developed in his writing.
he developed a pan-Indian nationalism because he himself was a pan-Indian personality, a pan-Indian poet. You know, he came from Tamil Nadu, and then he actually got an important part of his education done in Varanasi, developed a great love for that city. And in fact, the iconic garb in which we are used to seeing him with the turban and so on, that actually was taken on by him while he was in Benares studying as a teenager. And he fell in love with the city and the environment there and adopted this essentially North Indian style of dress, which he continued to wear throughout his life, and by which everybody in India now, I think, recognizes our Mahakavi Bharatiyar. So we're celebrating him, we're celebrating his writing. We are trying to get a sense of perspective on who he actually was, and remembering that he is a true genius, therefore a multifaceted personality. And these days, often the word genius, it's used rather casually, but when it comes to Bharatiyar, we can be very comfortable using that word. And then again, we can get a stature of the personality involved. We can get a sense of the stature of the personality involved. And remember that the achievements of such a person are far outside the ordinary. So in the end, perhaps it doesn't come as such a surprise that he not only wrote great works in Tamil, but also did some very fine writing in English. He also knew a number of other languages, including Hindi, including Sanskrit, in which he was learned. He's written wonderful poetry and songs in Sanskrit as well. So Mahakavi is our genius. And in light of all of those considerations, it's been my great joy then to be able to work on this book, the idea of which actually goes back for more than a decade. It was at the origin my father and mother who wanted to see the English writings of Bharatiyar brought together and presented to the public in a new edition that would really do justice to the amazing work that the poet has done in this language as well. And so the book is called The Coming Age, again, taken from one of his own essays. And it is a collection of most of the important writing that he did in the English language. It's presented by Penguin Modern Classics, which of course is the imprint in which many of our classic authors of the 20th century are presented to the world. And so it's honoring Bharati in a way that he very much deserves. I think both in terms of the content of the book and the publisher's presentation of the book. And I just had an initial quotation here to give a flavor of the kinds of things that Bharati talks about in English. He was very concerned about effecting social change, as we all know. He had a revolutionary mission in that regard. And he often spoke to the youth of his times, by which he didn't mean only the youth in the sense of people who were physiologically young, but I think he meant to appeal to the youth in everyone. So the youth meaning the person within each one of us who continues to retain their curiosity about the world, their desire for positive environment in the world, their desire to make change when they see that things are not as they should be. And he calls that the faculty of imagination. So he writes in English, for the imagination, not that of the idler and the dreamy parasite, but the vigorous and positive imagination of the worker, the vision of a higher and nobler life. This imagination is the mother of a nation's hope. This imagination makes a nation's seers, its poets, and its builders of all types. So Professor Meera, just yes. One quick interruption. Sure. I know that you are doing a screen share, but then I'm not sure if that's only with me. We are kind of stuck on the first intro page alone. So are we missing any? Yes. So let me just try to get out of that and just try starting again. Okay. So it says here, what I'm seeing is multiple participants can share simultaneously. And then I am turning on the sharing for the slides. And there should be a quotation from Bharatiyar on that slide. Now we see it. Yes. Is everyone able to see? Yeah, we are able to see now. So earlier we were stuck in that first page itself. So okay, all right. I was wondering whether it's something you're talking just with the book intro. Okay, carry on, please. Thank you so much for pointing that out. And yeah, so these are the words that I just quoted
perhaps I'll read them again now that you have them in front of you. So he talks about the imagination, not that of the idler and the dreamy parasite, but the vigorous and positive imagination of the worker, the vision of a higher and nobler life. This imagination, he says, is the mother of a nation's hope. This imagination makes a nation seers, its poets, and its builders of all types. So I've gone to another slide now. Is everyone able to see the change? Okay. No, Okay. I don't see the next slide. Okay, is anyone able to see the next slide? No, it is still on the quote slide. Okay, all right. For some reason, it's not moving forward and sharing here. Yeah. Okay, I just tried something different. Is there any movement? Okay. Nope, not yet. I don't understand what the problem is. I think one alternative, maybe just to run the presentation like this. Yeah, just like this, yes. And let me try to make it. How is the screen visibility? Is it good? Yeah, it is good. Okay, excellent. So Bharati's imagination, Bharati's English. So again, just in terms of being able to bring together a collection of his writings in the English language, I wanted to point out the extraordinary imagination of Bharatiyar in undertaking all of the writing that he did in English. Because in many ways, what we see in this book is actually a microcosm of the Bharatiyar that we know well from his Tamil writings. So just the same sort of broad intellectual interest that we see in his Tamil writing, you know, he was interested in just about everything that was going on in India of the time. He was a trained journalist who was interested in world affairs. He was interested in all of the social issues that he saw, the position of women, the position of people from different castes, of course, the inequality of people coming from different countries, you know, Indians as opposed to the English. He was interested in how Indian poet Tagore was welcomed in Japan, and he wrote a wonderful article in English about that, saying that this is something that the Indian press needs to make into a big event, and all Indians should be inspired by this to try to do great work. So we see this microcosm of the multifaceted poet very much appearing in the English language and just exercising his creativity just as broadly and with just as much passion and excitement in English as he does in Tamil, which again is quite amazing. And as was briefly mentioned actually in Shyamala's introductory remarks as well, Bharatiyar had a very interesting relationship with the English language because, of course, that was the language of the British administration in India, and he was totally against that administration in every aspect imaginable. But his feeling about the English language was a different one. He discovered English through his love of English poetry. He was a poet at heart, and he actually fell in love with the poems of the English romantic poet Shelley, who I've just pictured on this slide beside Bharati, to the extent that he called himself Shelley Dasan. And so he always retained a very creative relationship with the English language and saw that, I think, as being quite separate from the oppression that was being suffered by Indians under the British rule and by Tamils under the British rule. Rather, he saw the English language as part of the array of tools that were available at his disposal to help to promote the cause of Indian freedom and all of the values that were so important to the poet. So it's a fascinating thing. His nationalism then, I spoke about his pan-Indian national vision and the fact that Benares in particular played a very important role in his development as a poet and his attitudes and so on. And in fact, eventually his activities got him exiled to Pondicherry, as everyone familiar with his life story knows. He spent more than a decade there. And while he was there, he was part of a colony of exiles, people who came from all over India. So his dear friend there was actually Sri Aurobindo Ghosh, a Bengali, and Bharati had some exposure to the Bengali language. I have heard it said that he was fluent in Bengali as well, partly as a result of his association with Sri Aurobindo. And then he also discovered French and had his own sort of love affair with the French language, where he adopted the motto of the French Revolution for his own magazine. So the Liberté, Égalité, Fraternité. Freedom, equality, and brotherhood was the motto of his own magazine. And it's clear from his writing in English,
he sprinkles in expressions in French, very idiomatic expressions in French that he must have picked up from living in Pondicherry. I have lived in France myself and been educated there, so I recognize them. And he's obviously picked that up in Pondicherry, again, engaging with that language with the same sense of excitement and interest with which he engaged with Tamil, with English, with Sanskrit, Hindi, Bengali, and so on. So a real poet, a real lover of language, a real polyglot in every sense. The book has a number of essays about his social justice concerns, and they're very fascinating and powerful essays. They're talking about the issue of caste equality, for example, where he goes to, in a sense, extremes. He says, we must find solutions that actually work. And the only solutions that would actually work to establish caste equality would be to encourage people to intermarry and to eat together. And of course, for the society of that time, these were very radical propositions. But he says we can't back away from these solutions. We can't find simply anesthetic solutions, as he puts it. We've got to find real solutions for the prejudices involved. And then, of course, Bharatiyar was a champion of women's rights as nobody before or since has been. He was our champion as women of the world. He carried our standard. And not only did he write about women's rights, he also wrote about that in the English language, again, in beautiful essays collected now in this book, where he talks at length about the position of women. And he says, again, we have to go the full distance, just as Madame Shamla was saying in her introductory remarks. We have to give women their freedom, recognize their freedom, rather. How can we give what is already theirs? Recognize their freedom starting at home, and then at every level of the society at large. Then only can we say that we live in an equal society. And I love this photograph of Bharatiyar with his wife Chellammar, where we can really see his personal commitment to women's equality, because he has his wife beside him as his equal life partner in everything that he's doing. And he's affectionately got his arm around her. Here is my right-hand lady who is going to help me in all the important work that I'm doing. And she is my equal. And he's representing that in his own life and his own attitude towards his wife. It's really beautiful. An amazing thing is to see Bharatiyar writing in English about Indian philosophy and cultural traditions. And to me, these are probably my favorite pieces in the whole book. They're absolute gems for the younger generation, for example, who are growing up here. They may not have had as much opportunity as those of us who've spent a lot of time in India or grown up there to learn about our various philosophical, cultural traditions and so on. Well, Bharatiyar writes about all of the key aspects of Indian culture that he knows about in English too. He's got countless essays, and he does it so skillfully. He writes sometimes very short essays, just a page, where he might talk about something inspiring from the Indian background. He does a wonderful job, and anyone who reads in English can be connected directly with the sources of Indian culture, which of course have nothing to do with the English language at all. Because Bharatiyar is so skilled in the languages and he has such a deep understanding of the cultural traditions that he comes from, he's able to do that. It's really an achievement worthy of a Mahakavi. And just in order to share with you some of the quotations from that section of the book, because they're so deeply meaningful to me and I think will interest young people today so much. I chose this particular essay, which is called Rasa. And he calls rasa the key word of Indian culture. That's actually the title of the essay. So he defines it first. He says rasa primarily means essence, juice, taste, water, blood, elixir, beauty, sentiment. These are a few among the score of meanings given to this word by the Sanskrit dictionaries. All life is rasa. Our ancient writers reduce all forms of experience, emotional, intellectual, or spiritual, into 9 rasas: love, mirth, compassion, heroism, wrath, fear, repugnance, wonder, and peace. But they say that all these are one au fond, at heart. So there is an example of his idiomatic French expression thrown in. At the origin, they're all one, he says. And then, so beautiful, as moonlight is reflected variously by the clear spring and the muddy pond,
by the moonstone and the pile of bricks, so does one and the same rasa manifest itself variously under various conditions in the human mind. So philosophical. And now he's going to the Advaita philosophy, which my Anna was just talking about. And here it is now expressed in English. God is in thee, in the innermost depth of thy being, watching and silently enjoying the beauty of this Shakti's perennial dance and ceaseless music, sad or joyful, aggressive or shrinking, madly passionate or sublimely calm. Thou art nothing, O man, but enchanted being, and his ever-enchanting, ever-beloved energy. Shiva Shakti is thy name, even as it is the name of all things. And then we have some wonderful advice for the young and young at heart. He says, all rasa is one. The trembling coward is wasting the material which can be utilized for making himself a hero. What a pithy statement about the nature of courage. And then he concludes, in this drama of life, our parts are chosen by ourselves. Allons, let us be gods and goddesses. I wanted to conclude my comments about the book by talking about the last couple of sections where Bhartiya deals with issues that are very close to the hearts of the people assembled here tonight. He talks about Tamil language and literature and the whole issue of translation. And the pieces in the book actually are letters that he wrote in response to a movement by the British administration to replace Tamil with English for educational purposes. And when the English proposed to do these things, they referred to Tamil as a vernacular language. Bharatiya has a deep hatred of that terminology. How dare they refer to Tamil as a vernacular language? And here he marshals all of his scholarship and learning about Tamil tradition. And he writes, and he says, in the Tamil language, we have a literary tradition going back more than 2,000 years. And we have great artists like Thiruvalluvar, writers like Thiruvalluvar, who covered every aspect of human life and created unique works in their literary ventures. Our grammar of Tolkappiyam goes back so long, for so many millennia. And we have all of the poetic epics in our language as well. And then because of the breadth of his training in languages and his reading, he's able to make a remarkable statement. He stands tall and he says, I have read English poetry in the original. I am familiar with the wonderful poetical works of Goethe, the German poet, and Schiller. I'm familiar with European literature in translation as well. And I would like to know what you have that stands beside our Tamil classics. You have great works. We have them too. We also have the antiquity and the classical tradition that we've kept alive all these millennia. So please don't call our language a vernacular. This is a classical language, and we want to continue the tradition into the future. There can be no question of replacing Tamil or calling it, as they did, unfit in any way for modern life. That is not happening. And he stood strong on behalf of Tamil and was able to speak to the world on terms of equality about his mother tongue. And of course, today we live in a world where English is so dominant, and most of us have to use it in a great part, even the majority, for example, in my case, of our life's activities. But that doesn't mean that we need to forget about Tamil or about this history that Bharatiya is talking about, not at all. And in fact, one of my secret and not so secret hopes for the book is that actually people who read the book, people who may not know a lot about Tamil culture, could be people like myself, who are born in North America or Europe and didn't get to grow up in India, who then have to acquire a knowledge of Tamil. Could be people from other parts of India who haven't learned Tamil as part of their education. It could be people from all over the world who would like to know something, get a little bit interested in Indian culture, but of course, they don't know the Tamil language. But when all of us, all of these people see the book and learn about the things that Bharati writes about through him, hopefully that will get them interested in finding out where it all comes from, finding their way back
to Tamil literature, Tamil culture, and even the Tamil language. So hopefully when someone is having this meeting in 100 years in our place and they're discussing all of Bharati's works, including, I very much hope, his works in English, they'll be able to say, well, look, in the past 100 years, we've made so much progress on generating enthusiasm for Tamil in the world at large, encouraging people to learn, making it easier to learn so that there are lots of materials available, and keeping this unique classical language and tradition alive for the future. It's an invaluable part of humanity's cultural heritage. So with that, I will conclude, and thank you very much for your attention. It's been such a pleasure to share this work with you, and I hope that you'll all take an opportunity to read Bharatiyar in English too when you're able to do that. Thank you. Thank you. Thank you so much, Professor Meera. It's a awesome piece of work. We certainly appreciate the level of commitment, passion, and dedication, which is very important to this documentation. And it's also key for the works to be transferred to generations and posterity as such. A commendable task, and I'm very glad that now you are trying to preserve the integral form and the efforts to bring Bharati or showcase his works to a wider range of audience across geographies, right? That needs a very big applause. So now kudos to you for that. But without further ado, let's move on to now Srimati Sumati Rao, Consul, for her speech. We certainly, again, now have the pleasure of seeing you here. Your presence matters a lot. Please go ahead, ma'am. Namaskar. It's a pleasure and an honor to be with all of you on this momentous occasion on the 100th death anniversary of Mahakavi Bharati Subramanyam Bharati. As Dr. Meera pointed out, that while we celebrate his life and his works, it is also his legacy which continues 100 years after he passed away. As all of you know, we are celebrating the 75th year celebrations of India's independence next year, and there are a series of programs that have been organized as part of this, and I don't think there could be a better person to kind of celebrate than Mahakavi. His inspiration to countless number of people with his poetry and his verses on internationalism cannot be condensed in just a few lines. So it is wonderful that Bharati Tamil Sangam is organizing this wonderful program on this wonderful gem of our times. I think Dr. Meera also pointed out that he was a great champion of equality, whether it was caste equality or gender equality, and I think those are two issues which have found their way into our Indian constitution. Those are also issues we continue to deal with today, and they continue to be as topical today as perhaps they were when he wrote about them and he spoke about them. I would just like to quote a simple thing in which he said that live in the present and shape the future. And I think right from that time, I think he's been doing that, and his life exemplified that, I think, as well. I think, as many of you would be aware, that the Government of India, the Ministry of Human Resource and Development in 1987 had instituted an award, which was the National Subramanyam Bharati Award for outstanding worthy literature. So as has been pointed out earlier, Mahakavi was a polyglot. He was not confined by any language, and although most of us tend to think of him more as a Tamil scholar, he was actually a scholar of various works. And this award itself exemplifies that language was certainly not a barrier to what he was trying to say and to his life and to his works. Dr. Meera, I would like to commend you for coming out with this wonderful book, The Coming Age, the collected English writings. It's so important for our youths to know the heroes from our past. Much as we look forward to the future, it's equally important to look back and carry with us the legacy of our forefathers and
it's our roots that determine how strong the tree is going to be. And I think that is only possible if we continue to remember our heroes. And he really was a hero in every sense of the word. I would also like to quote you, Dr. Meera. I read your interviews in one of the blogs, perhaps, in which you said that you hoped that the book would give people an opportunity not just to come to know about his life, but also about the British rule. But I also hope that ultimately all books are also a journey in self-discovery, and that whoever is reading that book discovers a little bit of himself and tries to find out more about his country and his culture. Thank you once again, Dr. Meera, for this wonderful book, and thank you, Bharati Tamil Sangam, for organizing this wonderful program. Namaskar. Thank you so much, Mrs. Sumati Rao. I know you have been very supportive to the entire community, not just in Bay Area, almost to 11 Western states, if I'm right, be it engaging with community engagement or a visa situation, because you are taking care of the community affairs as well as the visa, and especially in particular this during this pandemic time on the emergency visas and addressing some of the issues related to stranded travelers. Just in the forum alone, by the now amount of female faces now that I see, I can very well take this liberty to say that yes, whatever he has envisioned, now the great Bharatiyar has envisioned, that is coming into play. Now with the Dr. Bharati here, Sumati Rao ma'am here, Dr. Meera here, of course, the rest of the men are all a big support, including Dr. Rajkumar Bharati and the rest, I believe. So I certainly on behalf of Bharati Tamil Sangam, thank you both for the value time that you offered. And Dr. Meera, yes, to me personally, he is the first feminist that I know and heard of. And with that note, again, commend the work, whatever you have been doing. And it's a pleasure to host you both here on this wonderful Memorial Day. Thank you. And please stay back if you have the time. And we certainly, Bharati Tamil Sangam, certainly look forward to continuing this support, whatever you offer for us. And we certainly look forward to more such meetings in the future too. Thank you. So we are moving on. Let's play the video, Sundar, by Dr. GS and Isai Kavi Ramanan. That's a great intro for the program too. அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாநிலத்தில் சேனோசே பகுதியில் இருக்கின்ற பாரதி தமிழ்ச் சங்கத்திற்கு நான் பலமுறை சென்றிருக்கிறேன். இந்த ஆண்டு பாரதி இறந்த நூற்றாண்டு, அதாவது 1921 ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி அவர் மறைந்ததை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். இன்றைக்கு 2021. அவர் இறந்து 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர் இறந்தாரை தவிர அவர் கவிதைகள் என்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த விழாவை பாரதி தமிழ் சங்கத்தார் மிகச்சிறப்பாக கொண்டாட இருக்கிறார்கள். பாரதியினுடைய நினைவாக அவருடைய கவிதைகள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் பேசப்பட இருக்கின்றன. நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் பாரதியை நினைக்கின்ற பாரதி தமிழ் சங்கத்தாருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். வாய்ப்பிருந்தால், சூழல் சரியாக இருந்தால் உண்மையில் நேரிலே சென்று வாழ்த்துகிற அந்த நிலை இருந்திருக்கும். ஆனால் காலச்சூழல் அதற்கு இடம் தரவில்லை. இங்கிருந்தே வாழ்த்துவோம். இணையத்தின் மூலமாக இதயங்களை இணைப்போம். பாரதி தமிழ் சங்கத்தாருக்கு இனிய வாழ்த்துக்கள். பாரதி நினைவு நூற்றாண்டு விழா சிறப்பாக நிகழ வாழ்த்துகிறேன். வணக்கம். இந்த உலகத்தில் வாழப் பிறந்த மனிதர்கள் நாம். ஆனால் இந்த உலகம் வாழ்வதற்காக பிறப்பவர்களே மாமனிதர்கள்.
அந்த மாமனிதர்கள் வரிசையில் நிற்பவன் தான் நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதி. எத்தனையோ அவன் பேசியிருக்கிறான், எழுதியிருக்கிறான், பாடியிருக்கிறான். அதை மொத்தமாக தொகுத்து சொல்வதானால் மனிதனின் சுதந்திரத்தை பற்றித்தான் அவன் முதன்மையாக பேசியிருக்கிறான். அரசியல் விடுதலையிலிருந்து ஆன்மீக விடுதலை வரை ஒரே நேர்கோட்டில் அவன் வைத்து பார்த்திருக்கிறான். அடிமைப்பட்ட நாடு எப்பொழுது விடுதலை பெறுகிறது என்றால் அதிலே வாழ்கின்ற மக்கள் இந்த நாடு நம்முடைய நாடு, இது நமக்கே உரிமை என்கின்ற உணர்வு அவர்களுக்கு வரும்போதுதான் அந்த அடிமை நாடு விடுதலை பெறுகிறது. நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பது அறிந்தோம். இந்த உணர்ச்சி அவர்களுக்கு வரும்போது என்ன தோன்றுகிறது? பூமியில் எவருக்கும் நீ அடிமை செய்யும், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழும் என்று அவர்களுக்கு தோன்றுகிறது. அதனால்தான் அந்த பெற்ற சுதந்திரத்தை பேணி வளர்க்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை அவருடைய பாடல்கள் இன்னும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. இதன் தரு மனையில் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும், பதம் திரு இரண்டும் மாறி படிமிகுந்து இழிவுற்றாலும், விதம் தரு கோடி இன்னல் விளைந்து என அழித்திட்டாலும், சுதந்திர தேவி நின்னை தொழுதிடம் மறக்கினேன் என்றான் அல்லவா? பழம்பெரும் நாடு நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாகி, பாரத பூமி பார்க்கலாம் திலகம் நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாகி. வணக்கம். Nandri, Mrs. Sumati Rao Avargal and Dr. Meera. It was a really great speech from both of you. இந்த அருமையான பாரதி நினைவு போற்று நிகழ்ச்சியின் ஒரு பாடல் அடுத்து வருகிறது. இப்போ பாட வராங்க அக்ஷரா அவர்கள். பாரதியார் எழுதிய கண்ணம்மா பாடல் சின்னஞ்சிறு கிளியே. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, 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 என்னை கலி தீர்த்தே உலகில், என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தார், என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தார், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை கலி தீர்த்தே உலகில், என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தார், என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தார், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. பிள்ளை கனியமுதே கண்ணம்மா, பிள்ளை கனியமுதே கண்ணம்மா, பிள்ளை கனியமுதே கண்ணம்மா,
பொற்சித்திரமே பிள்ளை கனியாமோதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே பிள்ளை கனியாமோதே கண்ணம்மா பிள்ளை கனியாமோதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே பிள்ளை கனியாமோதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே பிள்ளை கனியாமோதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே அள்ளி அணைத்திடவே என் முன்னே அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே அள்ளி அணைத்திடவே என் முன்னே அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே சின்னஞ்சீறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி 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 ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி 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 உச்சிதனை முகந்தால் கருவம் ஓங்கி வளருதடி 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 மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி கன்னத்தில் முத்தம் ஈட்டால் கன்னத்தில் முத்தம் ஈட்டால் கன்னத்தில் முத்தம் ஈட்டால் கன்னத்தில் முத்தம் ஈட்டால் கன்னத்தில்
ஈட்டால் உள்ளம்தான் கல்வெறி கொள்ளுதடி. கன்னத்தில் முத்தம் ஈட்டால் உள்ளம்தான் கல்வெறி கொள்ளுதடி. கன்னத்தில் முத்தம் ஈட்டால் உள்ளம்தான் கல்வெறி கொள்ளுதடி. கன்னத்தில் முத்தம் ஈட்டால் உள்ளம்தான் கல்வெறி கொள்ளுதடி. உன்னை தழுவிடிலோர் கண்ணம்மா, உன்னை தழுவிடிலோர் கண்ணம்மா, உன்மத்தம் ஆகுதடி. உன்னை தழுவிடிலோர் கண்ணம்மா, உன்னை தழுவிடிலோர் கண்ணம்மா, உன்மத்தம் ஆகுதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. 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 என் கண்ணீர் பாவையென்றோ கண்ணம்மா, என் கண்ணீர் பாவையென்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதன்றோ. என் கண்ணீர் பாவையென்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதன்றோ. என் உயிர் நின்னதன்றோ. என் உயிர் நின்னதன்றோ. Thank you, Akshara, for that beautiful song. You have a great voice. Aditya, we're gonna watch a video from Hari Avargal. He is an independent artist almost. He creates his own albums, so. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் தீரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு. தருவதிலே உயர் நாடு.
மோகத்தை கொன்று விடு. மோகத்தை கொன்று விடு, அல்லால் எந்தன் மூச்சை நிறுத்திவிடு. தேகத்தை சாய்த்து விடு, அல்லால் எந்தன் சிந்தனை மாய்த்து விடு. Wow, Hari. வணக்கம். பியூட்டிஃபுல் கிரியேஷன். ஆனா எனக்கு ஒரே ஒரு ஃபீலிங் இவ்வளவு கேட்டப்புறம் வந்து ஜஸ்ட் ஒரு 2 லைனர் மட்டும் கேட்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிற மட்டும்தான். Can you share few words on this attempt? கண்டிப்பாக. ஸோ வணக்கம், என் பெயர் ஹரி. நான் டாலஸ் டெக்ஸஸ்ல இருந்து பேசுறேன். ஒரு இண்டிபெண்டன்ட் கம்போசர், சிங்கர், சாங் ரைட்டர், இசையமைப்பாளர், ஊரை ஏமாத்திட்டு இருக்க ஒரு சாமானியன். இந்த பாரதியாரின் நினைவு நூற்றாண்டு விழாவில் நான் பங்கேற்பதில் பெருமிதம் அடைகின்றேன். அவர் இப்ப இருந்திருந்தாக்க இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும் வாழ்க்கை. அவர் காலில் இதை போட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு ஓரமா உட்காந்துருப்பேன். அசிசியமா அவர் திட்டினாலும் பரவாயில்லன்னு. பட் எனிவேஸ், இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னை இதை ரெஃபர் பண்ணதுக்கு என் அருமை தம்பி ஸ்ரீகிருஷ்ணனுக்கு நன்றிகள், மிகவும் நன்றி. ஸோ இந்த பாடல் இடம்பெற்ற இந்த பாடல்கள் ஒரு ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ். அதை ரொம்ப ஒரு 1/2 மணி நேரம் பண்ண வேண்டாமே தான் ஒரு 5 நிமிஷம் ஒவ்வொரு பாட்டா பண்ணினேன். 5 டிஃப்ரெண்ட் ராகங்கள் அமைந்த பாடல். அதுல 4 பாடல்கள் வந்து சிஸ்டர் ராகம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒன்னொன்னுக்கு அக்கா தங்கள் ராகம் சொல்லிக்கலாம். ஏன்னா சகம பனிசா சானிப்ப மகசா அப்படின்ற ஒரு இசை கோர்வைக்குள்ளேயே வரும். ஆனா 4மே வேற மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணும். ஸோ அதுதான் இதுல வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் முயற்சின்னு சொல்லலாம். வேற வேற தாளம், வேற வேற ராகம், வேற வேற இமோஷன்ஸ். ஒண்ணு வந்து முகத்தை கொண்டு விட டார்க் அண்ட் இமோஷன்ஸ், இன்னொன்னு வந்து சொல்லடி சிவசக்தின்னு சொல்லிட்டு சந்தோஷ இமோஷன், இன்னொன்னு வந்து அக்னி குஞ்சொன்று கண்டேன்னு சொல்லிட்டு அது தணல்ல வர மாதிரி. ஸோ அந்த மாதிரி அதுக்கு விஷுவல்ஸ் அதை அருமையா அமைக்கப்பட்டுள்ளது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நினைச்சேன் ஏதோ பண்ணினேன், பட் ஏதோ மாதிரி வந்திருக்கு. பட் வரவேற்பு இருக்கு என்று நினைக்கின்றேன். அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன சொல்றது. பாரதி என்ற மகா கவிஞன், மகா ஞானஸ்தன், மகா யோகி பிறந்த நாட்டில் பிறந்தது தவிர்த்து வேற எந்த புண்ணியமும் நான் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். நன்றி ஷாமலாவதி. ரொம்ப ரொம்ப அடக்கத்தோட பேசுறீங்க ஹரி. இங்க ஆக்சுவலி இதே ஜூம் மீட்ல அசோக் சுப்பிரமணியா மாதிரி இருக்கிற மியூசிக் லெஜெண்ட்ஸும் இருக்காங்க. சோ அவங்க வந்து எங்களை மாதிரி சாமானியன்களை விட இன்னுமே இத என்ஜாய் பண்ணி ரசிப்பாங்கங்கிறது எனக்கு தெரியும். ஆனா உங்களுடைய முயற்சி தொடரட்டும். பாரதியார் உங்களுக்கு இன்னும் நிறைய அருள் கொடுத்து அந்த கலைவாணியின் அருளோட சேர்த்து, உங்களுக்கு பாரதி கலைவாணியின் பெயரும் கூட தானே, அதனால அவருடைய அருளும் சேர்ந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி நல்ல ப்ரொடக்ஷன்ஸ், நிறைய சிங்கர்ஸ், லோக்கல் டேலண்ட்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குன்னு கேட்டுக்கிறோம். இந்த பாரதி தமிழ் சங்கத்துல உங்களோட ப்ரோக்ராம், உங்களோட அந்த லிங்கை ஷேர் பண்ண வச்சதுக்கு உங்களுக்கும் ஸ்ரீகிருஷ்ணன் ரெஃபர் பண்ண ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் எங்களுடைய பாரதி தமிழ் சங்கத்தின் சார்பில் நன்றி.
தலைவி ஷாமலா வாழ்க. தலைவி இல்ல, துணை தலைவிதான், எப்பயுமே துணைதான். தேங்க்யூ. அடுத்தது நேயர்களே, நேரம் கருதி நாம அடுத்த நிகழ்ச்சி சீக்கிரமா போகிறது. டாக்டர் பாரதி சங்கரராஜுலு, பெர்க்லி தமிழ் சேர் லெக்சரர், இப்ப ப்ரொஃபஸரும் கூட, மன்னிக்கணும். ஸோ டாக்டர் பாரதி வந்து இப்போ நம்மளோட பேச வந்திருக்காங்க. நேரம் தாமதமானதற்கு கேட்டுக்கிறோம். ஆனா இது வந்து தவிர்க்க இயலாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதனால இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்ததுக்கு நன்றி. டாக்டர் பாரதியை பத்தி பேரியா மக்களுக்கும் சரி, யுஎஸ் மக்களுக்கும் நான் சொல்லி தெரியணுங்கிறது இல்லை. எல்லா தமிழ் நிகழ்ச்சிகள் எதா இருந்தாலும் சரி, தமிழுக்காக முன்னாடி நிக்கிற ஒரு பெண்மணி, அருமையான தமிழ் வளம், கருத்து செறிவு, நல்ல ஞானம், அறிவு கொண்ட ஒரு பெண்மணி. இவ்வளவு வருஷமா எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு மேல தமிழ் அசோசியேஷன்ஸுக்கும் சரி, பெர்க்லியில தமிழ் ரிலேட்டட் எந்த ஈவெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அவுட் சைட் ஆஃப் பெர்க்லியா இருந்தாலும் சரி, அவங்களுடைய தொண்டு சேவை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதனால பாரதி தமிழ் சங்கத்துக்கும் நமக்கு 2 தடவை வந்து பேசியிருக்காங்க. விமன் எம்பவர்மெண்ட் டேலியும் வந்து பேசின நல்ல அறிவு தாக்கம் அதிகம் கொண்ட பெண்மணி. உங்களை வரவேற்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பாரதியை நினைவு கோரி இந்த நாள் மரியாதை, அவருக்கு மரியாதை செய்யும் வண்ணமாக நடத்தப்படுகிறது. இதில் காலமாம் வனத்தில் பாரதி அப்படின்னு முதல்லயே கடவுள் வாழ்த்துலயே நாம வந்து மானசா சுரேஷ் அவங்க பாடி ஆரம்பிச்சு வச்சாங்க. அந்த தலைப்பு தான் நீங்க எடுத்த தலைப்புங்கிறதும் அப்புறமா நான் பார்த்தேன். அதனால பாரதி, வித்தவுட் அடு ப்ளீஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. செவிக்கு உணவு இருக்கிற போது காத்து கொண்டிருக்கிறதுல எந்த விதமான சிக்கலும் கிடையாது. மகாகவியினுடைய 100வது நினைவு நாளினை ஒட்டி பாரதி தமிழ் சங்கம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வின் இணைப்பில் இணைந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஒரு ஊர்ல ஒருத்தர் பழக்கடை வச்சிருந்தாராம். அவருடைய கால் எப்படி இருக்குன்னு, அவருக்கு யானைக்கால் வியாதின்னு சொல்லுவாங்க. அந்த யானைக்கால் வியாதி வந்தவர் ரொம்ப பெரிய காலோட அந்த கடையில உட்கார்ந்து பழங்களை வித்துட்டு இருக்காரு. அந்த தெரு வழியாக சிறு பிள்ளைகள் அடிக்கடி போவாங்க. போகும்போது அந்த சிறுவர்களுக்கெல்லாம் அந்த பழத்துல எப்படியாவது ஒரு பழத்தையாவது எடுத்து சுவைத்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்ததா. ஆனால் அந்த கடைக்காரர் சொன்னாரா, யாராவது இந்த பக்கம் வந்து பழத்தை எடுத்தீங்கன்னா என்னோட இந்த பெரிய காலாலே உங்களை எல்லாம் உதைச்சு தள்ளிடுவேன் அப்படின்னு சொன்னதுனால குழந்தைகள் எல்லாம் பயந்து கொண்டு அந்த பக்கமே போகாமல் இருக்காங்க. ஒரு நாள் அந்த கடைக்காரர் ஏதோ ஒரு வேலையாக எந்த பக்கமோ திரும்பி இருக்கும்போது ஒரு சிறுவன் போய் ஒரு பழத்தை எடுத்துட்டான். பழத்தை எடுத்த உடனே அந்த கடைக்காரர் கண்டுபிடிச்சு ரொம்ப கோபப்படுறாரு. அது கோபப்பட்டதோட தன்னுடைய காலை வைத்து அவனை உதைக்க முற்படுறாரு. அவரால் அந்த காலை தூக்க முடியல. கஷ்டப்பட்டு அந்த காலை தூக்கி அந்த காலால ஒரு உதை கொடுக்குறாரு. மெத்து மெத்துன்னு அந்த அடி விழுது. அதை பார்த்த உடனே அந்த பையன் ரொம்ப கலகலன்னு சிரிச்சு அந்த தெருமுனையில இருக்க தன்னுடைய நண்பர்களெல்லாம் கூவி அழைச்சு, எல்லாரும் வாங்க வாங்க, இது வெறும் சதைதான், எலும்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது போல மனிதர்கள் எல்லாருமே இந்த குழந்தைகளை போலத்தான் வெறும் சதையாக இருக்கிற கஷ்டங்களை தூரத்திலிருந்து எட்டி பார்த்து நல்ல எலும்போடு கூடிய ரொம்ப கடினமான கஷ்டங்கள் அப்படிலாம் நினைச்சு அவதிப்படுறதை நாம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கதையை சொல்றேன். இந்த கதைக்கு தலைப்பு கூட ஆனைக்கால் உதை, அதுதான் இதோட தலைப்பு. இன்னொரு கதை அதுக்கு என்ன, ஓநாயும் வீட்டு நாய். உக்ரசேன பாண்டியன் அப்படின்னு ஒரு பாளையக்காரர் இருந்தார். அவருக்கு வேட்டையாடுறதுன்னா ரொம்ப பிரியமா. சாதாரண விலங்குகளை எல்லாம் வேட்டையாட மாட்டாரு. சிங்கம், புலி, கரடி, இந்த மாதிரி பெரிய பெரிய விலங்குகளை வேட்டையாடுறாரு. அவர்கிட்ட நிறைய வேட்டை நாய்கள் இருக்கு. அந்த வேட்டை நாயிலே அவருக்கு ரொம்ப பிரியமான வேட்டை நாய் பகதூர் அப்படிங்கிற ஒரு வேட்டை நாய். ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாடுறதுக்கு பகதூரை கூட்டிட்டு போறாரு. பகதூருக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் எப்பவுமே நம்முடைய எஜமானனுக்கு ரொம்ப பிரியமான நாய், அவரோட இன்னைக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா போகுதான். அந்த காட்டுக்கு போன உடனே அப்படியே ஓடுது பகதூர். இங்கேயும் அங்கேயுமாக சந்தோஷமாக தெரிந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்டுல வந்து ஓநாய்கள் நிறைய இருக்கிற காட்டு. பகதூரை ஒரு ஓநாய் பார்க்கிறது. பகதூர் எப்படி இருக்குன்னா பாக்குறதுக்கு அப்படியே கொழு கொழுன்னு ரொம்ப அழகா இருக்கான்.
அந்த ஓநாய் வந்து எப்படியாவது பகதூர் கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுது. சகோதரா, உன்கிட்ட ஒரு கேள்வி அப்படின்னு சொன்ன உடனே பகதூர் ஒரு பாளையக்காரரோட வேட்டை நான் இல்லையா, என்னோட அந்தஸ்துக்கு குறைந்தவங்க கிட்ட நான் பேசுறது கிடையாது, ஆனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓநாயே, கேள் அப்படின்னு சொல்லுது. எப்படி இவ்வளவு ஒரு வசதியான வாழ்க்கை வாழ்ற மாதிரி தெரியுது அப்படின்னு பகதூர் சொல்தான், இது என் பூர்வ ஜென்ம பலன், உன் ஊழ்வினை பயனை நீ அனுபவித்தே தீரணும் அப்படின்னு சொல்லுது. ஓநாய்க்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்குது. என்னுடைய கஷ்ட காலமும் தீரணும், நானும் உன் கூட வரலாமா அப்படின்னு கேட்ட உடனே பகதூர் வந்து சரி வா அப்படின்னு சொல்லு. இப்போ பகதூரும் ஓநாயும் சேர்ந்து நடந்து போய் கொண்டிருக்காங்க. நடக்கும்போது பகதூரை பார்த்து ரசித்து கொண்டே ஓநாய் நடந்து கொண்டிருக்குது. இப்போ அதுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. கேக்குது, பகதூர் உன்னோட கழுத்துல ஒரு தடம் தெரியுதே, அது என்ன அப்படின்னு கேக்குது. அதுவா, நான் தங்க பட்டை போட்டிருந்தேன் கழுத்துல, அதோட தடமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம். தங்கப்பட்டையா, ஆனா இப்ப போடலையே, ஏன் போடல அப்படின்னு கேட்டோம்னா, எப்பவும் போட மாட்டேன், வெள்ளி சங்கிலியால என்னை கட்டும்போதுதான் போடுவாங்க. சங்கிலியால கட்டும்போது போடுவாங்களா? யார் கட்டுவாங்க, ஏன் கட்டுவாங்க அப்படின்னு கேக்குது ஓநாய். என் எஜமான் தான் கட்டுவாரு, ஏன்னா அவரை பார்க்க வரவங்க எல்லாம் என்னை பார்த்தா ரொம்ப பயந்துருவாங்க, அதனால எனக்கு ஒரு தங்க சங்கிலி, தங்க பட்டை போட்டு அந்த ஒரு வெள்ளி சங்கிலியால கட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லி. இதை கேட்ட உடனே கொதித்து எழுந்ததான் அந்த ஓநாய். அந்த ஓநாயுடைய சொற்களை கேளுங்க. பிரஷ்ட பயிலே, நீ என்னை ஏமாற்ற பார்த்தாய், ஒரு பிழைப்பும் ஒரு பிழைப்பா, நீ அடிமையா இருந்து கொண்டு இவ்வளவு ஜம்பமாய் பேசினாயே, ஆனால் என்னை பார், நான் சுதந்திர பிரியன், எனக்கு எஜமானனும் இல்லை, சங்கிலியும் இல்லை, கஷ்ட வாழ்க்கையா இருந்தாலும் கூட நான் ஒரு சுதந்திரன், நான் எதேச்சையா எங்க வேணும்னாலும் செல்ல முடியும், எதை வேணுமானாலும் சாப்பிட முடியும், எதை வேணுமானாலும் சொல்ல முடியும், எல்லாரோடும் சேர முடியும். பராதீனம், பிராண சங்கடம், ஒருவருடைய கட்டளைப்படி வரவோ போகவோ உண்ணவோ உறங்கவோ மலஜலம் கழிக்கவோ சம்மதித்திருக்கிறவன் மகா நீச்சனா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே பகதூருக்கு ரொம்ப வெட்கமா போச்சு. தன்னுடைய வாழ்க்கை இப்படி ஒரு நீச்சமான வாழ்க்கையா அப்படின்னு நினைத்து கொண்டு திரும்பி பார்க்காமல் ஓடி போய்விட்டார். இப்படி பயமும் அடிமை குணமும் கொண்டவர்களாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல இந்த 2 கதைகளையும் எழுதினவர் நம்முடைய மகாகவி. மக்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்தது அன்றைக்கு. ஒண்ணு பயம், தேவையில்லாத பயம், அது என்ன என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் மனிதனுக்கு தோன்றுகின்ற ஒரு அச்சம், அதற்கும் மேலே அடிமை உணர்வு. இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை என்று துணிவோடு வாழ்ந்து காட்டியவர். நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என்றாரே மாணிக்க வாசகர். இவரும் சொல்கிறார், காலா, உன்னை நான் சிறு புல் என மதிக்கிறேன், என்றன் காலருகே வாடா, சற்றே உன்னை மிதிக்கிறேன், 4000 காதம் விட்டு அகல், உன்னை நான் விதிக்கிறேன் என்று காலனுக்கே கட்டளை இடுகிறார். இப்படி காலனுக்கு சவால் விடுகிற தைரியம் மகாகவிக்கு இருந்ததுன்னா அதற்கு ஒரு முக்கிய காரணம் காலனை, காலத்தை உணர்ந்த அவனுடைய அறிவு. உண்மை, அறிவு, இந்த இரண்டையும் தன்னோடு, தன் உணர்வோடு, தன் எழுத்தோடு கலந்து பொதிந்து வைத்துக்கொண்டு நிறைய இடங்கள்ல தொட்டு காட்டி செல்கிறார் மகாகவி. நமக்கெல்லாம் காலம் என்பது அவனே சொன்னது போல திக்கு தெரியாத ஒரு காடு. ஆனால் அவன் தன்னை உணர்கிற, காளி என்கிற அனுபவத்தை பெறுகிற இடம் காலம் எனும் காடு. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியோனே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று பாடினார் குலசேகர ஆழ்வார். இதனால் இன்றைக்கும் திருவேங்கடமுடைய பெருமாளின் வாசல் படிக்கு குலசேகர படி என்று பெயர் வழங்குகிறதை நாம் எல்லாம் தெரிந்ததுதான். வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன் பால், மாளாத காதல் நோயாளன் போல, மாயத்தால் மீளா துயர்த்தரினும் வித்துவ கூட்டம்மா, நீ ஆளா உனது அருளே பார்ப்பேன் அடியேனே என்று இவர் பக்தி காட்டுகிறார். இது குலசேகர ஆழ்வார் சொன்னார். இவர் இப்படி பக்தி காட்டினால் காளியை தன் அனுபவமாக, மெய் உணர்வாக, உண்மை அறிவாக கண்டவன் பாரதி.
மேலுமாகி கீழுமாகி வேறுள திசையுமாகி விண்ணும் மண்ணும் ஆன சக்தி வெள்ளம் இந்த விந்தையெல்லாம் ஆங்கது செய்கள்ளம் பழ வேதமாய் அதன் முன்னுள நாதமாய் விளங்கும் இந்த வீரசக்தி வெள்ளம் விழும் பள்ளம் ஆக வேண்டும் நித்தம் என்றன் உள்ளம் ஆதியாம் சிவனும் அவன் ஜோதியான சக்தியும் தாம் அங்கும் இங்கும் எங்கும் உளவாகும் ஒன்றே ஆகினால் உலகனைத்தும் சாகும் அவை அன்றி ஒரு பொருளுமில்லை அன்றி ஒன்றும் இல்லை இதை ஆய்ந்திடில் துயரமெல்லாம் போக்கும் இந்த அறிவுதான் பரஞானமாகும் என்று எல்லாவற்றையுமே அறிவாக கண்டவன் மகாகவி. அந்த உண்மை அறிவாம் காளி அவன் காலம் என்கிற வனத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்கிறார். இது ரொம்ப அருமையான பாடலாக இந்த நிகழ்வின் தொடக்கத்திலேயே நமக்கு கொடுத்திருக்கிறார் மானசா சுரேஷ் அவர்கள். காலமா வனத்திலண்ட கோலமா மரத்தின் மீது காளி சக்தி என்ற பெயர் கொண்டு ரீங்காரமிட்டுலவும் ஒரு வண்டு தழல் காலும் விழி நீல வண்ண மூல அத்து வாக்கள் என்னும் கால்களார் உடையதென கண்டு மறை காணும் முனி ஓர் உரைத்தார் பண்டு என்று அந்த வனத்திலே தான் கண்ட காளி என்கிற அனுபவத்தை நம்மையும் உணரச் செய்கிறார் மகாகவி. அந்த மகாகவியை, அவளுடைய சொற்களை, அவளுடைய ஆளுமையை நினைவு கூறுவதற்கு அருமையானது ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த பாரதி தமிழ் சங்கத்தினருக்கு என் நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அப்பாப்பா, நான் டாக்டர் பாரதியை அப்படியே கவி அரசர்கள் மேடையில பேசுற மாதிரி இருந்து நிறைய பார்த்திருக்கேன். காணொளிகளும் சரி, நேர்ல பேசும்போதும் பார்த்தது. ஆனா இந்த நிகழ்ச்சியில எனக்கு ஒரே ஒரு மாறுதல் தெரிஞ்சது. சின்ன குழந்தையில இருந்து எப்படி பெரியவங்க வரைக்கும் நம்ம பெரிய மகாகவிய போற்றணுங்கிறத அழகா ஒரு ஸ்டோரி டெல்லிங்ல இருந்து, அவருடைய கதையில இருந்து எடுத்து ஆரம்பிச்சு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அறிவை தொட்டு, அறிவுல இருந்து அப்படியே மெஞ்ஞானம், அது குலசேகரருடைய உரையோட சேர்த்து நீங்க அதை கனெக்ட் பண்ணி சொன்ன விதம் அருமை, ரொம்ப அருமையா இருந்தது. ஆக்சுவலி இது டைம் முடிஞ்சிடுச்சே, இன்னும் கொஞ்சம் கேட்கலாமேங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. அதே மாதிரிதான் மத்தவங்களுக்கும் தோணி இருக்கும்னு நினைக்கிறேன், வியூவர்ஸ்க்கும். இதுக்காகவே ஒரு தனி நிகழ்ச்சியில நாம இன்னும் நிறைய பேசணும்னு ஆசைப்படுறோம். அது கூடிய விரைவில் நடக்கட்டும்னு கேட்டுக்கிறேன். உங்களுடைய பொன்னான நேரத்திற்கு, இந்த இவ்வளவு நேரம் காத்திருந்து இந்த அருமையான அழகான ஸ்டோரி டெல்லிங்கோட சேர்ந்து பாரதியினுடைய புகழை அழகா சொன்னதுக்கு, அவருடைய உரைநடையும் சரி, கவிதையும் சரி, பாடல்களையும் அழகாக சொன்னதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் டாக்டர் பாரதி. நிகழ்ச்சியில் அப்படியே கொஞ்ச நேரம் நீங்க இருக்கலாம். அடுத்து நாம பார்க்க போறது ஸ்ரீகிருஷ்ணன் அவர்களுடைய குரூப் இருக்காங்க. ஒரு நிமிஷம், மாளவிக்கு வந்துட்டாங்க. Thank you scholars. எல்லாரும் அருமையான ஸ்பீச்சஸ் கொடுத்திருக்கீங்க. இப்போ பார்க்க போறோம் பாட்டு மழை, பே ஏரியா தமிழ்ஸ். நமக்கு பாரதியார் பாடல்கள் பாட போறாங்க. முதல் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் பாடும் சிந்து நதியின் மிசை பாட்டு. எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஷாம்லா, தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அகெயின். இவ்வளோ ஒரு ரொம்ப மெமரபிளான ஈவெண்ட்டில் எங்களை பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு, ஐ மீன் சச் கிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் அவங்க முன்னாடி பாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் பாட போகிற பாட்டு சிந்து நதியின் மிசை நிலவினிலே. நிறைய பேர் படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த பாட்டு பாரதியாரே பாடுற மாதிரி சிவாஜி கணேசன் ஐயா வேடமிட்டு பாடிப்பார் ரொம்ப அழகாக. ஸோ அந்த பாட்டு தான் இப்போ பாட போகிறேன். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரண நாட்டினம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகளோட்டி விளையாடி வருவோம்.
சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரண நாட்டிடம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகளோட்டி விளையாடி வருவோ. கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம், கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரண நாட்டிடம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகளோட்டி விளையாடி வருவோ. మనసితి నీ కోసం మధుగడ నీ కోసం, మనసితి నీ కోసం మధుగడ నీ కోసం, మమతాగదం మాయని మధుపాసం, మమతాగదం మాయని మధుపాసం, మనసితి నీ కోసం మనుగడ నీ కోసం. నీ కణరాగం నీ మతి అనురాగం మన ఈ వైభోగం బహుజన్మన యోగం వలపుల ఉల్లాసం నరపుల తరహాసం వదరిన అవకాశం ఆతని గురు ఆదేశం. சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போ, சேதுவை மேடுருத்தி வீடி சமைப்போ. சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போ, சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போ. வங்கத்தில் ஓடி வரும் நிர்மிகையார் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். வங்கத்தில் ஓடி வரும் நீர்மிகையார் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரண நாட்டிடம் பெண்களுடனே சுந்தர
சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். மிக்க நன்றி. தேங்க்யூ. அந்த செட்டிங் பேக்ரவுண்டே வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஒரு கிரேட் அப்னா உங்களுடைய பாட்டு எனக்கு தெரிஞ்சு அப்படியே அந்த எசன்ஸ் ஆஃப் பாரதியாரோட அந்த சாங்கு எனக்கு சொல்ல வேண்டி இருக்கு. ஏன்னா நம்ம பாரதியார இந்த சிவாஜி நடிப்புலயும் பார்த்ததுனால அந்த படத்துலயும் அந்த பாட்டுலயும் அவர் உயிலா சாஞ்சு அப்படியே அது கனவு காண்ற மாதிரி என்ன மாதிரியான ஒரு விஷனரி பாரதியாருங்கிறத அழகா இந்த பாடல் நல்லா சொல்லியிருக்கோம். அதை நீங்க அப்படியே ஒரு எசன்ஸ் ஒரு துளி கூட விடாம எக்ஸ்பிரஷன்லயும் சரி அழகா பாடினீங்க ஸ்ரீ. எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது ரஞ்சனி மகேந்திரன் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தானே? வணக்கம் ரஞ்சனி. ரஞ்சினி இப்போ நினை சடன் நடித்தேன் பாட போறாங்க another பாரதியார் song, so please enjoy. வாய்ப்புக்கு நன்றி. சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னதகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். மிடிமையும் மாற்றமும் மேவி என் நெஞ்சில் மிடிமையும் மாற்றமும் மேவி என் நெஞ்சில் குடிமை புகுந்தன கொன்றவை போகின்ற நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். தன் செயலெண்ணி தவிப்பது தீந்திங்கு நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். துன்பமினி இல்லை சோர்வில்லை சோர்வில்லை தோற்பில்லை நல்லது தீயது நாம் அறியோம் நாம் அறியோம் நாம் அறியோம் அன்பு நெறியில் அறங்கள் வளர்த்திட நல்லது நாட்டுக தீமையை ஓட்டு
சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்ன கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். Thank you so much. Thank you, Ranjani. What a beautiful voice you have. அடுத்து so we much. have Shubha Rajesh அவர்கள் இந்தியாலேருந்து நிறைய மியூசிக் வீடியோஸ் அண்ட் ட்ரைனிங் பண்றாங்க அண்ட் இப்போ வந்து ஆசை முகம் மறந்து போச்சு என்று பாடல் பாட போறாங்க. So let's hear her. எல்லாருக்கும் வணக்கம். மகாகவியோட 100வது நினைவு நாளில் பாரதி தமிழ் சங்கம் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பாரதி தமிழ் சங்கத்துக்கு மனமார்ந்த நன்றி. என் பேர் சுபா ராஜேஷ். இன்றைக்கி நான் வந்து 2 பாட்டு கொண்டு வந்திருக்கேன். முதல்ல நல்லதோர் வீணை அப்படின்னு மறுபடியுங்கிற படத்தில் எஸ் ஜானகி அம்மா பாடினது, அதோட பல்லவி. அண்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வித்யா வாக்ஸ் அப்படின்ற ஒரு சிங்கர் வைரலாக பண்ண ஒரு கவர் ஆசை முகம் மறந்து போச்சு, அது 2. நான் ஃபர்ஸ்ட் நல்லதோர் வீணை ப்ரெசென்ட் பண்ணுறேன். நல்லதோர் வீணை செய்தேன் அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ. நல்லதோர் வீணை செய்தேன் அதை நலம் கெட ஆசை முகம் மறந்து போச்சே, ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேனடி தோழி. ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யார்
வண்ணப்படமும் இல்லை கண்டாய் வண்ணப்படமும் இல்லை கண்டாய் வண்ணப்படமும் இல்லை கண்டாய் நீ வாழும் வழி என்னடி தோழி ஆசை மோகம் மறந்து போச்சே இதை யாரிடம் சொல்வேனடி தோழி நேசம் மறக்கவில்லை நெஞ்சம் இதில் நினைவு முகம் மறக்கலாமோ ஆசை முகம் மறந்து போச்சே இதை யாரிடம் சொல்வேனடி தோழி Thank you, Shriva Rajesh Agarkar. And next we have Dhriti Shri Krishnan singing for us Kake Siruginile. காக்கை சிறகினிலே நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நந்தலாலா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நந்தலாலா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நந்தலாலா கேட்கும் மொழியில் எல்லாம் நந்தலாலா கேட்கும் மொழியில் எல்லாம் நந்தலாலா நின்றன் கீதமிசைக்குதடா நந்தலாலா கேட்கும் மொழியில் எல்லாம் நந்தலாலா நின்றன் கீதமிசைக்குதடா நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையா நந்தலாலா
தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நந்தலாலா. Awesome, Dhriti. I have to specially thank Sri Krishnan and Dhriti for this beautiful rendering of Dhriti. I know this is a very short notice for you. I asked Sri after seeing the video that he shared earlier on you, and you're singing, thinking, why can't Dhriti sing one for this program? Thank you, Sri. Program la inga irkeenga ஏன்னா தெரியும் 1 week ஷார்ட் நோட்டீஸ் தான், பட் இருந்தாலும் அருமையா அந்த டயத்துல அவ அதை பைஹார்ட் பண்ணி பாடுற அளவுக்கு எங்களுக்கு பாரதி தமிழ் சங்கம் மெயினா பாத்தீங்கன்னா பேரியா டேலண்ட்ஸ், பர்டிகுலர்லி யங்கர் டேலண்ட்ஸ் லைக் திருத்தி மேல கொண்டு வரணுங்கிறது ஒன் ஆஃப் அவர் கீ கோல். அதுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மா பாரதி தமிழ் சங்கம் பாரதியாரோட நினைவு நாள் அன்னைக்கு இவ்வளவு அழகா நல்ல டிக்ஷனோட அவ பாடினது எங்களுக்கு எல்லாமே பெருமை. Thank you, Dhriti. Keep it up, and we wish you to sing more songs like this in future. Thank you. Yes, thank you, Dhriti. You have a really nice voice over here. Next, we have a Nadanam actually for us. Shruti or a visual treat. Shruti Aravindan, Bharatiyan or a Mari Pattukku Nadanam Kachi Kamikku. Malai, a composition of Subramanya Bharatiyar and set to music by Sri Madurai R. Muralidharan in Ragamanika, set to Kandajadi Atatalam. Thank you.
கண்டோ
ஷாம்லா நீங்க மியூட்ல இருக்கீங்க. அடுத்து நாம பார்க்க போறது காணொளிகள். அது தயாரா இருக்கா சுந்தர்? அடுத்துக்கு போயிடலாமா? நாம போயிடலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக தமிழகத்தின் நெல்லை சீமையில் தோன்றி பல தலைமுறைகளாக தமிழகத்தின் தனித்துவ கலையான வில்லுப்பாட்டு என்கிற வில்லிசையை உலகமெங்கும் இருக்கும் தமிழர்களுக்கு கொடுத்த பத்மஸ்ரீ, கலைமாமணி, ஆசுகவி, எழுத்தாளர் திரு சுப்பு ஆறுமுகம் ஐயா அவர்களின் தவப்புதல்வி கலைமாமணி திருமதி பாரதி திருமகன் அவர்களை நம்முடன் இணைந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். கடந்த வருடம் பாரதி தமிழ் சங்கம் நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் விரிகுடா தமிழர்களுக்காக முதலாக நம்முடன் இணைந்து அருமையான வில்லிசையை நமக்கு கொடுத்திருந்தார். இன்று நம்முடன் அவரை இணைந்து கொண்டு பாரதி குறித்தான அவரது நினைவுகளை பகிர்ந்து கொள்ள அழைக்கிறோம். அம்மா வாருங்கள். வந்தே மாதரம். வணக்கம். அமெரிக்கா கலிபோர்னியா மாநில விரிகுடா வாழ் மக்களுக்கு உங்கள் அன்பு ஆசி பெற்ற வில்லிசை கலைஞர் கலைமாமணி பாரதி திருமகன் உங்களோடு பேசுகின்றேன். பாரதி தமிழ்ச் சங்கம் எடுத்து நடத்தக்கூடிய மகாகவி பாரதியின் 100 ஆண்டு நினைவு தினம் இந்த பகுதியிலே அடியேன் உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது நான் செய்த பாக்கியம். எங்கள் அப்பா எனக்கு பேர் விடும்போதே திருநெல்வேலிங்கிறதுனாலையும் பாரதி மீது பற்று இருப்பதனாலேயும் பாரதி என்று பெயரிட்டார்கள். அந்த புண்ணியத்தை இன்றைக்குத்தான் அடியேன் உணர்கின்றேன். உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு சில கருத்துக்களை அடியேன் பாசத்தோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன். பாரதியினுடைய வாழ்க்கையிலே பல பல கருத்துக்களை பல பெரியவர்கள் சொல்ல கேட்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எங்கள் வில்லிசை கலைக்கு பொருத்தமானவற்றை அடியேன் உங்களிடம் சொல்ல நினைக்கின்றேன். பாரதி திருநெல்வேலியை சார்ந்தவர் என்பதனால் அவர் பாடிய பாடல் முதல் பாட்டு வில்லுப்பாட்டு என்ற குறிப்பும், அவர் பாடிய பாடல்களில் 70% வில்லிசை சந்தம் என்ற குறிப்பும் நம் எல்லோருக்கும் பெருமை சேர்க்கின்றது. நெல்லை தமிழிலே பல வார்த்தைகள் கூட அவர் பாடலிலே இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கின்றோம். பாரதியினுடைய பாடல்களை பற்றி ஒவ்வொருவரும் இசையமைத்து பாடுவதற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமை இருக்கிறது. அதே போல அவர் பொருளை ஆய்ந்து சொல்லும் பொழுது அவர் தந்த ஆசையினால் பொருளை விரித்து கூறுவதற்கும் ஒவ்வொரு தமிழருக்கும் உரிமையும் இருக்கிறது, பாசமும் இருக்கிறது, ஞானமும் கடவுள் கொடுத்திருக்கின்றார். இப்பேற்பட்ட நிலைமையிலே பாரதியிடமிருந்து அடியேன் படித்து கொண்டது 3 விஷயங்கள். அந்த முதல் பாடலிலே விநாயகர் நான்மணி மாலையிலே நம்ம விநாயகரை பாடும்போது முதல் பாட்டா இதை பாடுவோம். நாங்கள் எல்லா கச்சேரியிலையும் இதைத்தான் பாடுவோம். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல், எமைப்பொழுதும் சோராதிருத்தல், உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நம் குடியை வாழ்விப்பான், சிந்தையே இம்மூன்றும் செய் என்ற ஒரு பாடல் எதற்கு பதிலாக இருக்கிறது தெரியுமா? ரமண மகரிஷி நான் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்பாரே, ஒவ்வொருவரும் அந்த கேள்வியை மனதுக்குள்ளே கேட்டுக்கொண்டு அதற்கான முறையில் உழைக்க வேண்டும் என்ற ஞான தீப விளக்கினை ஏற்றினாரே, அந்த ரமண பெருமான் கேட்ட நான் யார் என்ற கேள்விக்கு மகாகவி பாரதி தன்னை பொறுத்தவரை கொடுத்த பதிலாக நமக்கு தொழில் கவிதை, நான் ஒரு கவிஞர், நாட்டிற்கு உழைத்தல் தேசபக்தியாளர், இமைப்பொழுதும் சோராதிருத்தல், வாழ்வாங்கு வாழும் வழியை காளியிடம் கேட்டு வந்தவன், வரமாக கேட்டு வந்தவன் என்று சொல்லக்கூடிய 3 விஷயங்கள். நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல். பாரதியினுடைய இந்த நினைவு தினத்தில், 100 ஆண்டு நினைவு தினத்தில் அடியேன் எல்லோரிடமும் அன்போடு பகிர்ந்து கொள்ளும் விஷயம்
இந்த 3 விஷயங்களை நாம் மனதில் வைத்துக்கொண்டு நம் வாழ்க்கையில் பயணித்தாலே பாரதியை தொட்டு பிடித்து விடலாம். அவர் சென்ற பாதையில் நாம் சென்று விடலாம். 40க்குள்ளே நல்லதை நினைத்து இந்த நாட்டுக்கு நல்லது செய்த பாட்டு கவிஞர். நாட்டை மட்டுமே கவனித்தார், பாட்டை மட்டுமே கவனித்தார். இன்றைக்கு அவருடைய வீட்டை உலகமே கவனிக்கின்றது. எப்பேற்பட்ட வாழ்க்கையா! அவர்கிட்ட தேசபக்தி, தெய்வ பக்தி எல்லாமே நமக்கு வணங்க வேண்டிய விஷயங்கள், தெரிந்த விஷயங்கள். ரொம்ப அடியேன் ரசித்தது, மாதா பிதாவை ரசித்து எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் என்னாடேன்னு சொல்றார். உன் நாடு எதுப்பானா எங்க அப்பா அம்மா வாழ்ந்த நாடு, இதை விட எனக்கு என்ன பெருமை வேணும் அப்படின்னு கேட்குற பாட்டு தான் அந்த எந்தையும் தாயும். அதே போல குருவாக தன்னுக்கு உருவாக கிடைத்த பலரை வணங்கி குரு பக்தியையும் பல இடத்திலே பாடியிருக்கின்றார். அந்த எங்கிருந்தோ வந்தான் என்ற பாடலில கூட ஒரு வார்த்தை வரும், நண்பனாய் மந்திரியாய் நல்லாசிரியனுமாய். ஆசிரியனுக்கு கொடுத்த இடம் யாரு? பகவான் பரந்தாமன். நல்லாசிரியனுமாய், நண்பனாய் மந்திரியாய் நல்லாசிரியனுமாய், பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய். அடியேன் இதற்கு அமைத்த மெட்டு, நண்பனாய் மந்திரியாய் நல்லாசிரியனுமாய், பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய், பார்வையிலே சேவகனாய். கண்ணன் எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதினான் என்றான். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். இது அப்படியே பாரதிக்கு போடுங்க. எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதினான் என்றான். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டோம். பாரதிக்கும் பொருந்தும் வார்த்தை. இதை பாரதி எழுதிய போது நெல்லையிலே ஒருவர் கேட்டாராம், சாதிகள் இல்லை என்று சொன்ன பாரதி நீயா இடைச்சாதி என்று எழுதுவது? அப்பொழுது அந்த நெல்லை கவிஞன் சொன்ன வார்த்தையை நாங்களும் நெல்லையை சார்ந்தவர்கள் என்ற பெருமையோடு சொல்லுகின்றோம். நெல்லை என்றால் தமிழ், தமிழ் என்றால் தமிழ்நாடு, தமிழ்நாடு என்றால் இந்தியா. இருந்தாலும் ஒரு குறிப்புக்காக சொல்கிறேன். என்ன தெரியுமா சொன்னார்? ஏனப்பா நீ அப்படி நினைத்து கொண்டு பேசுகின்றாய், நான் இடைச்சாதி என்று சொன்னது சாதியை இல்லையடா. எதை தெரியுமா சொன்னேன்? நாம் வணங்கும் இறைவன் நல்லவர்க்கும் பொல்லார்க்கும் நடுவிலே இடையிலே நிற்பவன், அமரர்க்கும் அசுரர்க்கும் இடையிலே நிற்பவன், கல்லார்க்கும் கற்றவர்க்கும் இடையிலே நிற்பவன் என்று இடையிலே நிற்கும் தராசு முள் எப்படி இடையிலே நல்லதை சொல்லுமோ அப்படி நிற்பவன் என்று சொன்னேனடா. இடையில் நிற்பவன் இடைச்சாதி என்று சொன்னேனே தவிர நான் வேறெதும் நினைக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொள் என்று அன்றைக்கு அவர் சொன்னது இன்றைக்கும் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். சரி, குரு பக்தி சொல்லியாச்சு, தெய்வ பக்தியின் எடுத்து பாருங்க. அன்பர்களே, பாரதி ஒரு அருமையான பாரம்பரியத்தை வளர்க்கின்றார். எந்த பாரம்பரியம்? பாரதிதாசன் இவருக்கு சிஷ்யர். எங்கெங்கு காணினும் சக்தியடா, 7 கடல் அவள் வண்ணமடா அப்படின்னு பாடுவர். தங்கும் வெளியினில் கோடி எண்டம், அந்த தாயின் கைப்பந்தென ஓடுமடா அப்படின்னு எழுத பாரதிதாசன் அவருக்கு சிஷ்யர். பாரதிதாசனுக்கு பாரதி குரு, பாரதிக்கு நிவேதிதா குரு, நிவேதிதாக்கு சுவாமி விவேகானந்தர் குரு, சுவாமி விவேகானந்தருக்கு பகவான் பரமஹம்சர் குரு, பகவான் பரமஹம்சருக்கு ஜகதாரிணி குரு. அந்த ஜகதாரிணி தான் யாதுமாகி நின்ற காளி. கடவுளை எங்கே உனக்கு காட்ட முடியுமா, உங்களால் காட்ட முடியுமா என்று கேட்ட சுவாமி விவேகானந்தர் பரமஹம்சரிடம் கேட்கும்போது 1 நாள் 2 நாள் அவர் உணர்த்த முடியவில்லை, அந்த உணரும் பக்குவம் அவருக்கு இல்லை என்று சொல்லி 3வது நாளாக பரமஹம்சர் சுவாமி விவேகானந்தருடைய மார்பிலே கையை வைக்கும் போது, அம்மா நான் காளியை உணர்ந்து விட்டேன், என்னை விட்டு விடுங்கள் என்று சுவாமி விவேகானந்தர் சொன்ன போது என்ன ஒரு பேரின்பம் மனதிலே, தன் உடலிலே, தன்னுடைய ஆத்மாவிலே அடைந்தாரோ அதை யாராவது படம் எடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஒருவரால் மட்டுமே முடியும். அந்த குரு பாரம்பரியத்தை கடைபிடித்து சர்வ வல்லமை படைத்த காளி நீயே என்று சுவாமி விவேகானந்தர் நிவேதிதாவை சொல்ல,
நிவேதிதா பராசக்தி கவிஞனாக இந்த பாரதியை உலகம் போற்றும் என்று வணங்க வைக்கக்கூடிய அளவுக்கு தன் சிஷ்யனை உயர்த்தி பார்த்து பாரதியினுடைய பெருமையை இந்த உலகத்துக்கு சொல்லும் போது பாரதி பாடிய பாடலிலே பகவான் கண்ட காளி காட்சி, சுவாமி விவேகானந்தர் கண்ட காளி காட்சி, நிவேதிதை அன்னை கண்ட காளி காட்சி, பாரதி காணும் காட்சி, பாரதிதாசன் கண்ட காட்சி, எல்லா காட்சியையும் இந்த பாடலிலே வைக்கிறார். இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல், உங்களுக்கும் மிகவும் பிடித்த பாடல். அந்த பாடலுக்கு அடியேன் இசையமைத்திருக்கின்றேன். காளியை பார்த்தபோது காளி எப்படி இருந்தார் என்று சுவாமி விவேகானந்தர் உணர்ந்தாரை தவிர அவருக்கு அன்றைக்கு ஆடியோ எடுத்து வைக்க முடியுமா அல்லது இதை போல வீடியோ முடியுமா? முடியாது. ஆடியோவும் வீடியோவும் முடியாது என்பதனால் பாரதி பாடியே பதிவு செய்தாரடா. என்ன சொல்றார்? இந்த உணர்ச்சியை பாருங்க. காளியை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இன்பமாகி விட்டாய் காளி என்னுள்ளே புகுந்தாய், இன்பமாகி விட்டாய் காளி என்னுள்ளே புகுந்தாய், பின்பு நின்னை அல்லால் காளி பிரிது நானும் உண்டோ, பின்பு நின்னை அல்லால் காளி பிரிது நானும் உண்டோ, யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மையெல்லாம் காளி செயல்களன்றி உந்தன் செயல்களன்றி இல்லை. அடுத்த சரணம். அன்பளித்து விட்டாய். மகாகவி பாரதிக்கு பிடித்தது அன்புதான். அன்பளித்து விட்டாய் என் காளி ஆண்மை தந்து விட்டாய், துன்பம் நீக்கி விட்டாய் காளி தொல்லை போக்கி விட்டாய், யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மையெல்லாம் உந்தன் செயல்களன்றி இல்லை என்று காளியை பற்றி யாதுமாகி நின்றாய் காளி என்ற பாடிய பதிவு பகவான் பரமஹம்சர் காளியை கண்ட காட்சியின் பதிவு என்கிறேன். சுவாமி விவேகானந்தர் காளியை கண்ட காட்சியின் பதிவு என்கிறேன். நிவேதித்தை சர்வ வல்லமையாக நமக்கு கிடைத்த போது அவளை வணங்கும் போது கிடைத்த காட்சியின் பதிவு என்கிறேன். பாரதி பராசக்தியோடு பேசுவாரே அப்பொழுது உணர்ந்த பேரின்பம் என்கிறேன். இந்த பாடலுக்கு அடியேன் இந்த புது விளக்கத்தை தந்து, பாரதி என்றாலே அன்புதான், அவரென்றால் தமிழ்தான், வாழ்க எனும் நாமம்தான், வெற்றிதான், பாசம்தான், உண்மைதான், நேர்மைதான், சத்தியம்தான், ஞானம்தான், தமிழ்தான். என்ன இருந்தாலும் பாரதி இஸ் ஈக்குவல் டு அன்பு. துன்ப நினைவுகளும் சோர்வும் பயமும் எல்லாம் அன்பில் அழியுமடி கிளியே, அன்புக்கு அழிவில்லை காண். அந்த அன்பை வளர்ப்போம், அது பாரதிக்கு பிடிக்கும். இந்த நினைவு நாளிலே நான் சபதம் எடுப்பது வேண்டி உலகமெல்லாம் இருக்கும் தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்து அன்பை வளர்ப்போம் என்று சத்தியம் செய்வோம், என்று சபதம் செய்வோம். அதைத்தான் இந்த பாரதியின் 100ஆண்டு நினைவு தினத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அன்பர்களே, அமெரிக்கா கலிபோர்னியா மாநில விரிகுடா பகுதி தமிழர்களே, உங்கள் பாரதி தமிழ் சங்கத்திற்கு அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும், அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய பாசமும் வணக்கமும். பாரதி நம் உயிரோடு இருக்கட்டும், பாரதி நம் அன்போடு இருக்கட்டும், பாரதி நம் தமிழோடு இருக்கட்டும். வாழிய பாரதம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மிக்க நன்றி அம்மா, மனமார்ந்த நன்றிகள். நிகழ்ச்சி நடத்த பகுதியாக கவிமாமணி, பாரதி பணிச்செல்வர், சந்த தமிழ் கடல் என பல்வேறு பட்டங்கள் பெற்றவர் திரு இலந்தை சு ராமசாமி சிகாகோவிலிருந்து நம்முடன் இணைந்து கொள்ள வந்திருக்கிறார். திரு இலந்தை சு ராமசாமி இலக்கிய பட்டங்களில் மிகவும் பிரபலமானவர். சிறந்த கவிஞர், கட்டுரையாளர், எழுத்தாளர், பட்டிமன்ற பேச்சாளர், நடுவர், இலக்கியவாதி என பன்முகம் கொண்டவர். ஆசுகவி. ஐயா வாருங்கள். தொடுத்தெடுத்த சொல்லிலே சூடு போட்ட நாயகன், கொடுக்க என்றே தோன்றினான், கோயில் நெஞ்சில் ஊன்றினான். முடுக்கிவிட்ட வார்த்தைகள் மூச்சு விட்டு வாழவே சொடுக்கிவிட்ட சாரதி சுப்பிரமணிய பாரதி, சொடுக்கிவிட்ட சாரதி சுப்பிரமணிய பாரதி.
அன்பர்களே, பாரதி ஒரு கவிஞன் என்பதை நாம் அறிவோம். அவன் பெரிய இதழாசிரியன், ஞானி, இசை வல்லுனன், இன்னும் எத்தனையோ. அவனுடைய பண்புகங்கள் ஒன்றாய் இரண்டாய் எடுத்துச் சொல்ல. ஆனால் நான் இன்று இங்கே எடுத்து காட்டக்கூடிய ஒரு முகம் இப்பொழுது நான் சொன்னதிலிருந்தான் கொஞ்சம் வேறுபட்டது. அதாவது பாரதி அறிவியல் புலமை உடையவன், அறிவியல் ஆர்வம் உடையவன். தன்னுடைய கவிதையில், தன்னுடைய உரைநடையில் அறிவியலை பற்றி மிக ஆழமாக எழுதியிருக்கிறான். நமக்கெல்லாம் தெரியாத சில விஷயங்களை கூட நுட்பமாக அவன் ஆராய்ந்து எழுதியிருக்கிறான் என்பதை பார்க்கிற போது வியப்பாக இருக்கிறது. பாரதி வாழ்ந்த காலத்திலே உலகத்திலே ஒரு விழிப்பு உண்டாகிய, ஒரு புது ஒளி உண்டாகியது. அதாவது 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே விஞ்ஞானிகள் புதுதாக கண்டுபிடிக்க தொடங்கினார்கள். அதை பார்த்து பாரதி மகிழ்ந்தான். பாரதி பத்திரிகை துறையில் இருந்த காரணத்தினாலே உலகத்திலே எங்கெங்கெல்லாம் விஞ்ஞான ஆராய்ச்சி நடைபெறுகிறதோ, விஞ்ஞான புதுமைகள் கண்டுபிடிக்கப்படுகின்றனவோ அவற்றையெல்லாம் ராய்ட்டர் செய்தி மூலம் அறிந்து வந்தான். அவற்றை தேர்ந்தெடுத்து நம் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அவன் அதை வெளியிட்டான், தன்னுடைய பத்திரிகையிலே வெளியிட்டான். அவனுக்கு ஒரு வருத்தம், அதாவது இந்த அயல் நாட்டினரெல்லாம் விஞ்ஞானத்திலே ஒரு மேம்பாடு அடைவதற்கு முன்னாலேயே இந்தியா கணிதம், ரசாயனம் போன்றவற்றில் உலகுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்திருக்கிறது. இந்த பெருமிதத்தை அறியாமல் நம் மக்கள் சோம்பலாலும் கர்வத்தாலும் இவற்றையெல்லாம் உல்லங்கம் செய்திருந்தார்கள். அதை பார்த்த தேவர்கள், நாம் இவர்களுக்கு கொடுத்த கடமையை இவர்கள் சரியாக செய்யவில்லை, எனவே பாரத வாசிகளினுடைய அறிவு சற்று துருப்பிடித்து போகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்து விட்டார்கள் என்று எழுதுகிறான். அவ்வளவு வருத்தம் அவனுக்கு. இப்படி இருக்கிறார்களே, ஆனால் அவர்களை சொல்லியும் குற்றமில்லை. ஏன்னா அவர்கள் அந்த காலத்திலே ஆங்கில அரசனுடைய அடிமைக்கு கீழே அவர் இருந்தார்கள். அவர்கள் நம்ம வேறு ஒன்றும் சொல்லவும் முடியாது. அந்த நிலையிலே இந்தியாவிலே ஒருவர் வந்தார். வங்காளத்திலே ஜெகதீஷ் சந்திர போஸ் என்பவர் உயிரின் ஒலி என்று ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை கண்டுபிடித்தார். அதை பார்த்த உடனே பாரதிக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி. அடடா, இந்தியா விழித்து கொண்டது, வைரம் போல பிழைத்து கொண்டது என்று பேசினார். இந்தியாவில் மட்டும்தானே அப்படி நடந்தது, தமிழ்நாட்டிலே நடக்கவில்லையே என்ற ஒரு வருத்தம் அவனுக்கு இருந்தது. அப்பொழுது சென்னையிலே இருந்த சிம்சன் கம்பெனி 1910 பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி ஒரு விமானத்தை செய்து வெள்ளோட்டம் விட்டது. அதை அறிந்த பாரதி அது சம்பந்தமான புகைப்படங்களை எல்லாம் சேகரித்து அதை தன்னுடைய பத்திரிகையிலே வெளியிட்டு, அது எவ்வளவு எடை, அது எவ்வளவு குதிரை சக்தி கொண்டது, இன்னும் என்னவெல்லாம் அதில் செய்ய வேண்டியிருக்கிறதெல்லாம் என்று எழுதி நமது தமிழ் ஊழியர்கள் இதை செய்திருக்கார்கள் என்று அவன் பெருமிதப்பட்டான், கொண்டாடினான். பாரதிக்கு வானசாஸ்திரத்தில் அவ்வளவு ஈடுபாடு. வானசாஸ்திரத்தை பற்றி திசைகள் என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறான். நம்ம நாட்டிலே வானசாஸ்திர அறிஞர் ஒருத்தர் இருந்தார். உம்போர் வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்து உணர்ந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும் நாம் தெரியாமல் இருக்கிறோமே என்று வருந்தினாம் பாரதி. இந்த பாஸ்கராச்சாரியார் அவ்வளவு அற்புதமாக வானியல் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். பாரதியும் வானியலில் ஒரு ஈடுபாடு கொண்டவன். வானசாஸ்திரம் தெரியாத நாட்டில் ஞான வாசிட்டம் பயன் தராது என்று சொன்னான். அப்படிப்பட்டவன் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கும் என்றால் நம்மளை ஒரு கணக்கு சொல்ல முடியுமா? ஆனால் பாரதி சொன்னான். அவன் சொல்லுகிறான், கேளுங்க, மீனுள கோடி 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 நட்சத்திரங்கள், இது ஒன்றும் பெருசு இல்லை. கோடி கோடிக்கு எத்தனையோ கோடிக்கு மேலே நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஆனால் பாரதி சொல்லுகிறான், மீனுள கோடி கோடி மேற்பல கோடி கோடின்னா. மேற்பலனா டு த பவர் ஆஃப். கோடி கோடி மீனுக்கு டு த பவர் ஆஃப் பல கோடின்னா பாருங்கள் எத்தனை நட்சத்திரம் என்று நம்மளால் கணக்கு பண்ண முடியுமா?
அதே மாதிரி ஒவ்வொரு மண்டலத்துக்கும் அண்டத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு அது எத்தனை ஒளியாண்டுகள் என்று சொல்ல முடியுமா? மண்டலத்தை அணு அணுவாக்கினால் வருவது எத்தனை, அத்தனை யோசனை கொண்ட தூரம் அவற்றிடை வைத்தனை என்று பேசினான். இப்படி விஞ்ஞானத்தை ரொம்ப, அதுவும் வானசாஸ்திரத்தை பற்றி அவன் பேசியிருக்கிறத பார்த்தா அவனுடைய இந்த அந்தி நேரத்து வர்ணனை அது வானசாஸ்திரத்தினுடைய பிழிவு. காலையில் இருக்கக்கூடிய ஒரு காலை காட்சி என்று குயில் பாட்டிலே பாடுகிறானே, தங்கம் உருக்கி தழகுரைத்து தேனாக்கி எங்கும் பரப்பியதோர் இங்கிதுமோன்னு, அதுவும் வானசாஸ்திரத்தினுடைய பிழிவு. இப்படி வானசாஸ்திரத்தை பற்றி நிறைய பாடியிருக்கிறான். ஒரு கருவியை பற்றி அவன் சொல்லுகிறான், அந்த காலத்திலே கண்டுபிடிக்கப்படாத ஒரு கருவி. காசி நகர்ப்புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்று சொன்னான். காசி நகரத்தில் அவன் என்னதில் பேசுவான்? ஹிந்தியில் பேசுவான். காஞ்சியில் இருக்கக்கூடியவன் தமிழில் பேசுவான். இவர்கள் எப்படி பேசி புரிந்து கொள்ள முடியும் அந்த கருவி மூலம்? எனவே அதை ஒருவர் சொன்னார், அது என்ன கருவி என்று சொன்னால் சைமல்டேனியஸ் டிரான்ஸ்லேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன். இப்படியெல்லாம் தீர்க்க தரிசனமாக பாரதி தன்னுடைய அறிவியலுடைய புலமையெல்லாம் காட்டியிருக்கிறான். நதிநீர் பற்றி பேசுகிறான். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் என்று பேசுகிறான். ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன், அதன் மூலமாக மின்சாரம் எடுக்கிறார்கள். அதை பற்றி சுட்ட வெந்நீரும் வெண்படி சூழ்ந்த பகுதியும் ஒத்திருக்கும் நீர்க்கடல் என்று, கடலில் சுட்ட நீரும் வெண்பனியும் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறான். இப்படியெல்லாம் எத்தனை 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 இன்னும் அதில் எவ்வளவோ இருக்கிறது. அறிவியல், பாரதியின் அறிவியல் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரம் முடிந்துவிட்ட காரணத்தினால கடைசியாக பாரதி ஆசைப்பட்ட ஒன்றை மட்டும் சொல்லி அது இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு சொல்லி நான் விடைபெறுகிறேன். பாரதி சொன்னான், இந்தியா ஓதும் உணர்விக்கும் சொன்னான். உணர்ந்து ஓதும் என்று சொன்னான். அதாவது தானே கண்டுபிடிப்பார்கள், இந்திய இளைஞர்கள் தானே கண்டுபிடிப்பார்கள். கண்டுபிடித்தது மட்டுமல்ல, அதை உலகுக்கு அழிப்பார்கள். அது மட்டுமல்ல, உலகத்திலே பிறர் கண்டுபிடித்ததை தான் உள்வாங்கி அவர்கள் கண்டுபிடித்ததை விட மேலாக அதை ஆராய்ச்சி செய்து இவர்கள் அவர்களுக்கே திருப்பி கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறான். அப்படி ஒரு நிலை நம்ம இந்தியாவுக்கு வரும் என்று நம்பிக்கை அவன் சொல்லுகிறான். அந்த நம்பிக்கையை இன்றைய இளைஞர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம கணினியில் பார்க்கிறோம். கணினியிலே கண்டுபிடித்தவர்களே வியக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய இந்திய இளைஞர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நண்பர்களே, பாரதி நிறைய எழுதியிருக்கிறான். உரைநடையில் அறிவியலை பற்றி நிறைய எழுதியிருக்கிறான். கவிதையில் நிறைய எழுதியிருக்கான். தூமுகேதுவை பற்றி எழுதியிருக்கிறான். இன்னும் எத்தனையோ அவற்றையெல்லாம் சொல்லுவதற்கு நேரம் இல்லை. இந்த குளோனிங்கை பற்றி எழுதியிருக்கிறான். எனவே இந்த எனக்கு கொடுத்த இந்த குறைந்த நேரத்தில் ஓரளவுக்காவது பாரதியினுடைய அறிவியல் புலமையை, அவருடைய ஆர்வத்தை சுட்டிக்காட்ட முடிந்ததே என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் கோடி காட்டியிருக்கிறேன், அவ்வளவுதான். நீங்கள் படித்து மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஆஹா, அருமை, அற்புதம். 5 பாடகர்கள், 5 ராகங்களில் 5 பாடல்கள், மகாகவியின் பாடல்கள். அவ்வளவு இனிமையாக பாடினார்கள். அவர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. அடுத்தபடியாக விரிகுடா பகுதியைச் சேர்ந்த பிரபல இசை திரியர் திரு அசோக் சுப்பிரமணியம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் அசோக். வணக்கம். அன்பார்ந்த பாரதி தமிழ் சங்க அன்பர்களுக்கும் இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய திறம் தாழ்ந்த வணக்கங்கள். செப்டம்பர் 12ஆம் நாள் 2021 பாரதியின் 100வது ஆண்டு நினைவு தினம். அவன் பிறந்தது டிசம்பர் 11, 1882. மறைந்தது செப்டம்பர் 11, 1921.
38 ஆண்டுகளே வாழ்ந்து மறைந்த மகாகவி தன் வாழ்நாளில் செய்த சாதனைகளை இன்றளவும் தமிழ் போற்றும் நல்லுள்ளங்கள் நன்றியோடு நினைந்து அவனை படித்து மெய் சிலிர்த்து பாராட்டுவதற்கு காரணம் அவன் காலத்தை கடந்த கவிஞன், சமுதாயத்தோடு தன்னை பிணைத்துக் கொண்ட கவிஞன். அவலங்களைக் கண்டு வெம்பினான், மனிதருக்கு மனிதர் அடிமையாக இருப்பதைக் கண்டு வெறுத்தான், வெங்கனல் சினம் கொண்டான், வீறு கொண்டு எழுந்து தம் மக்களுக்காகவும், இன்னும் சொல்ல போனால் உலகில் எந்தெந்த முறைகளிலெல்லாம் அத்தகைய இழிநிலை இருந்ததோ அதையெல்லாமும் கண்டித்தான். அவற்றை எதிர்த்து புரட்சிகள் வெடித்த பொழுது மகிழ்ந்தான், பாராட்டினான். இறையை பாடினான், இயற்கையை பாடினான். இறைவனை நவவித பக்தி என்பார்களே, அவ்விதமாக உருவகித்தான், உவகையுற்றான். பெரும்பாலான புலவர்கள் காதலையும் இறைப்பொருளையும் மட்டுமே பாடிய காலத்தில் இயற்கையை பாடினான், எழுச்சியை பாடினான், மேதகு மனிதர்களை பாடினான், கோள்களை பாடினான், பொய்மை, அச்சம், கயமை, விடிமைத்தனம் இவற்றை சாடினான். வள்ளுவன் 133 அதிகாரங்களாக பிரித்து சமூகவியலை பாடினான். அறம், பொருள், இன்பம் என்று வைத்துக் கொள்ளாமலேயே அவற்றை பாடியவன் பாரதி. சொல் பொதிது, சுவை பொதிது என்று பண்டித பாமர உலகை கொண்டாடி போற்றும் வகையில் பாடினான். பாட்டிலே கனலேற்றி வீரமூட்டினான். வெள்ளையர் மனங்களிலே வியர்த்து விதிர்க்க கூட்டினான். இன்னும் என்னவெல்லாமோ சொல்லிக் கொண்டு போகலாம். பேசுவதற்கு நேர வரையறை என்று இல்லாத பொழுது இச்சிறியனிலும் எல்லா விதங்களிலும் சிறந்த பெரியோர்கள் பாரதி புராணமே பாடும் அளவுக்கு பேசுவார்கள். அத்தகைய உன்னத பேசு பொருளவன். அவனை பற்றி சிலவற்றையேனும் கவிதையாக கூறலாம் என்று நினைக்கிறேன். இதில் முறைமை இல்லை, ஒரு வரிசை இல்லை. ஆனால் உள்ளத்தில் ஊற்றியது உங்கள் முன் வைக்கிறேன். பாரதியின் பாக்கடலாம், பார்க்கடலை பார்ப்பதுவும், தீர அதில் திளைத்தின்பம் தினம் தினம் தேர்வதுவும், ஆரமுதை அன்றாடம் அருந்துகின்ற அனுபவமாம். ஓருவதும் உண்மையொளி உணர்கின்ற உவகையதாம். பாரதியின் பாக்கடலாம், பார்க்கடலை பார்ப்பதுவும், தீர அதில் திளைத்தின்பம் தினம் தினம் தேர்வதுவும், ஆரமுதை அன்றாடம் மருந்துகின்ற அனுபவமாம். ஓருவதும் உண்மையொளி உணர்கின்ற உவகையதாம். எதைப்பாட இவ்வுலகில் இறையவனை எழுப்பியது? விதைத்திங்கு வீரியத்தின் வீச்சனவே விளைவித்து சடைப்பிண்ட சக்கையாக சடலமாக சவக்குழியில் புதையுண்டு போகாமல் பூவலகோர் புத்துயிர்க்க உதித்ததந்த உதயபானம். உன்னதனாய் உரைபுகழாய் அதிர்ந்ததந்த ஆங்கிலேய அலப்பறைகள் அலறியோட பதித்தவன்றன் பாதங்கள், பதித்த அவந்தன் பாதங்கள் பாரதத்தின் பழம்பெருமை துதிச் சொல்லி துக்கிரியர் தூக்கத்தை தொலைப்பதற்கே. கற்றோர்க்கே கவிதை என்னும் கடந்த கால கட்டுரைகள் அற்றறவே ஆக்கினானே. அனைவருக்கும் அரிதெளிதாய் சொற்களிலே சுகமேற்றி சொற்பொருளில் சுவையேற்றி பொற்புடைய புதுமையுடன் பொழிந்தானே புதுமழையாய். படிக்கையிலே பளிச்சிடுமாம் பதமிகுந்த பற்றுவைகள், இடித்துரைக்கும் ஏற்றவதும் எடுத்துரைக்கும், இழிவெனிலோ கடிந்தொலிக்கும், கடுமையாக காய்ந்தழிக்கும் கதிரவன் போல். வடித்ததெல்லாம் வையத்தோர் வாழ்வதற்கே வலமுறவே. உலகளாவும் உயர்ஞானம், ஒருவர்க்கும் அஞ்சிடாத வலமார்ந்த உள்ளத்தார், வாய்மையிலே வைரம் போல் சொல்லும் சொற்கள் யாவிலுமே சுடரேற்றி சொல்லுமாற்றல், துலக்கத்தின் விளக்கமென தோன்றியதாம் தூய்மையவர். தெய்வபக்தி, தேசபக்தி திறம்பாத திடமுண்டு, நெய்யொழுகி தேனடையில் நிறவு கவி நிரம்ப உண்டு. மெய்மையதே வாக்கினலே மேன்மையான சிந்தனைகள், பொய்யனில் பொடித்தழிக்க பொங்கியெழும் போர்க்குறலாம். கண்ணனையும் காளியையும் ககனமாயை காட்டுகின்ற எண்ணில்லாத இறையினையும் ஏத்திடுவான், வாழ்த்திடுவான். பண்ணிசைந்த பாடல்களும் பரிமளிக்கும் உரைகளென வண்ணமய வாக்குமுதாய் வாழ்வினிலே சாதித்தார். எத்தனைத்தான் சொன்னாலும் எழுதித்தான் தீர்த்தாலும் அத்தனையும் அவன் என்னும் அதிசயத்தை அடக்கிடுமா? எத்தனைத்தான் சொன்னாலும் எழுதித்தான் தீர்த்தாலும் அத்தனையும் அவன் என்னும் அதிசயத்தை அடக்கிடுமா? சித்தர்தம் ஞானமெல்லாம் திரண்டு வந்து சீர்த்ததவர், வித்தகமாம் விண்டுரைக்கும் மிக்கவர்தான் யாருண்டு? வியந்திடுவோம், வாழ்த்திடுவோம். வேதவாணியாய் உதித்து மயல் போக்கி மறைந்து விட்ட மாகவியின் கனவுகளை கயமையினால் காய்த்திடாமல் கண்போல காத்திடுவோம். செயல் ஒன்றே, செய்வதென்றே, ஜெயமொன்றே செய்கடனாம்.
செயல் ஒன்றே செய்வதென்றே செயமொன்றே செய்கடனா. நண்பர்களே, இந்த நாளிலே பாரதியை நினைப்பதோடு விட்டுவிடாமல் அவன் எதற்காக பாடுபட்டானோ, எதை பாராமல் அவன் இருந்தானோ, அந்த பொன்னான சுதந்திரத்தை நாம் கண்போல காக்க நம்மால் இயன்றவற்றை செய்ய வேண்டும். சுதந்திரத்தை பாழடிக்கும் சக்திகள் பெருகி வருகின்றன. நாம் அவற்றை எதிர்த்து போராடும் போர்க்குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். பாரதியின் கவிதைகள் நமக்கு அதற்கு உறுதுணையாக இருக்கும். ஜெய்ஹிந்த். அருமையான, அழகான, மணிப்பிரவாளமான, நிதானமான பேச்சு. மிக்க நன்றி அசோக் சுப்பிரமணியம் அவர்களே. இப்பொழுது நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். இந்த நிகழ்ச்சியை, பாரதியின் 100வது நினைவு நாள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் விதமாக நான் பெரிதும் மதிக்கும், மரியாதை வைத்திருக்கும், அண்ணா என்று அன்புடன் அழைக்கும், விரிகுடா பகுதியிலிருந்து அச்சிலும் இணையத்திலும் வெளிவரும் மாத பத்திரிகையான தென்றல் இதழின் முதன்மை ஆசிரியரும் சிறந்த இலக்கியவாதியும் எழுத்தாளரும் கவிஞரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான, எல்லாவற்றுக்கும் மேலாக பாரதியை நன்கு கற்றறிந்த வெகு சிலரில் ஒருவரான திரு மதுர பாரதி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. சக்தி கவி தேக்கி, சக்தி கவி தூக்கி, சக்திக்கே நாம் அடிமை பூண்டதனால் சக்தி ஓம் சக்தி என ஆர்த்திடுவோம். சக்தி அருள் வார்த்திடுவாள். சக்தியின் தாளே சரண். அன்பிலும் பண்பிலும் சிறந்த பாரதி தமிழ்ச்சங்கத்தினர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பாரதி நினைவு நாள். நினைக்கலாம் தான், அவனை மறந்தால் அல்லவோ நினைப்பதற்கு. இன்றைக்கு பாரதி நினைவு நாள். நினைக்கலாம் தான், அவனை மறந்தால் அல்லவோ நினைப்பதற்கு. மனம் என்று ஒன்று இருக்கும் வரை அவனை மறப்பதென்ன சாத்தியமா? மனம் என்று ஒன்று இருக்கும் வரை அவனை மறப்பது என்ன சாத்தியமா? அவன் தாமிரவருணி படுகையில் தோன்றிய சிந்து பெருவள்ளம். சிந்துக்கு தந்தை என்றுதானே அவனை பாரதிதாசன் வர்ணித்தான். அவன் தாமிரவருணி படுகையில் தோன்றிய சிந்து பெருவெள்ளம். சிந்துக்கு தந்தை என்றுதானே அவனை பாரதிதாசன் வர்ணித்தான். மனிதனை பாடமாட்டேன் என்றிருந்தேன், மனிதனை பாடமாட்டேன் என்றிருந்தேன். ஆனால் பாரதி என்ன மனிதனா நான் பாடாமல் இருப்பதற்கு? மனிதனை பாடமாட்டேன் என்றிருந்தேன், ஆனால் பாரதி என்ன மனிதனா நான் பாடாமல் இருப்பதற்கு? அவன் சுதந்திர சங்கநாதம் எழுப்பிய சூறாவளி. அவன் சுதந்திர சங்கநாதம் எழுப்பிய சூறாவளி. கற்பனை கொழுந்து விட்ட கண் கூசும் சொக்கப்பனை. கற்பனை கொழுந்து விட்ட கண் கூசும் சொக்கப்பனை. கயிற்று துண்டுக்குள் காதல் பிறப்பித்த கந்தர்வன். கயிற்று துண்டுக்குள் காதல் பிறப்பித்த கந்தர்வன். நெஞ்ச பொந்தில் வீர தழல் வைத்த அக்னி குஞ்சு. நெஞ்ச பொந்தில் வீர தழல் வைத்த அக்னி குஞ்சு. பாரதி என்ன மனிதனா நான் பாடாமல் இருப்பதற்கு? அவன் முரசு கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த மூட புலவர்களை உரசி எழுப்பிவிட்ட முரட்டு சிறுத்தை. அவன் முரசு கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த மூட புலவர்களை உரசி எழுப்பிவிட்ட முரட்டு சிறுத்தை. கதி இல்லை என்று கலங்கி நின்ற திரௌபதிகளுக்கு பாட்டு புடவைகளை நீட்டி வழங்கிய பரந்தாமன். கதியில்லை என்று கலங்கி நின்ற திரௌபதிகளுக்கு பாட்டு புடவைகளை நீட்டி வழங்கிய பரந்தாமன்.
பாரதி என்ன மனிதனா நான் பாடாமல் இருப்பதற்கு? அவன் மோகத்தின் சோகத்தால் ஆட்டி படைக்கின்ற காட்டுக்குயில். மோகத்தின் சோகத்தால் ஆட்டி படைக்கின்ற காட்டுக்குயில் சொல்லை தேர்ந்தெடுத்து சுவையூட்டி சூடேற்றி வல்ல கவி புனைந்த பொல்லாத தேவமகன். அவன் வல்ல கவி புனைந்த பொல்லாத தேவமகன். உச்சபட்ச கொதி நிலைக்கு உணர்வுகளை ஏற்றிவிட்ட யட்சன். உச்சபட்ச கொதிநிலைக்கு உணர்வுகளை ஏற்றிவிட்ட யட்சன். பாரதி என்ன மனிதனா நான் பாடாமல் இருப்பதற்கு? பாரதி என்றால் சரஸ்வதி, அது அந்தர்வாகினி. பாரதி என்றால் சரஸ்வதி, அது அந்தர்வாகினி. மண்ணுக்குள் மறைந்து பிரவகிப்பது, மண்ணுக்குள் மறைந்து பிரவகிப்பது. இந்த மீசைக்கார சரஸ்வதியோ மனதுக்குள் மறைந்து ஓடும் வற்றாத நீரோட்டம். இந்த மீசைக்கார சரஸ்வதியோ மனதுக்குள் மறைந்து ஓடும் வற்றாத நீரோட்டம். கற்றார்க்கு களிப்பூட்டும் ஆன்மீக தேரோட்டம். கற்றார்க்கு களிப்பூட்டும் ஆன்மீக தேரோட்டம். பாரதி என்ன மனிதனா நான் பாடாமல் இருப்பதற்கு? நினைவேந்தல் என்றார்கள், நினைவேந்தல் என்றார்கள். கனவுகளை கசக்கி பிழிந்து தினவு தரும் சாரத்தை புனைந்து கவிதை என கதையென கட்டுரை என தந்து சென்ற அவனுக்கு ஏது நினைவேந்தல்? நினைவேந்தல் என்றார்கள். கனவுகளை கசக்கி பிழிந்து தினவு தரும் சாரத்தை புனைந்து கவிதை என கதையென கட்டுரை என தந்து சென்ற அவனுக்கு ஏது நினைவேந்தல்? இன்றைக்கு பாரதி நினைவு நாள். நினைக்கலாம் தான், அவனை மறந்தால் அல்லவா நினைப்பதற்கு? மனம் என்று ஒன்று இருக்கும் வரை அவனை மறப்பதென்ன சாத்தியமா? நன்றி, வணக்கம். என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இந்த பேச்சையெல்லாம் கேட்டுட்டு உறக்கம் வராது போல இருக்கு இன்னைக்கு இரவு. அசோக்ஜி, நீங்க எங்களோட இங்க நேர்ல இணைஞ்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி உரை சொல்றதுக்கு முன்னாடி உங்களை ஒரு சில வார்த்தைகள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ள அழைக்கிறேன். பாருங்கள், மைக் அன்மியூட் பண்ணிக்கங்க. கட்டாயம் சொல்லத்தான் வேண்டும். ஏனென்றால் மதுர பாரதியின் பேச்சு மதுரமான ஆற்றொழுக்கை போல் இருந்தது. என்னவென்றால், நான் இன்று காலை ஒரு பதிவிட்டிருந்தேன். அந்த பதிவினை ஒட்டிய பேச்சாகவே இருந்தது. எனக்கு மிகவும் சந்தோஷம். மகாபுருஷர்களின் மறைந்த நாட்களை நினைவு கூறுதல் எதற்காக என்று தெரியவில்லை என்று கேட்டிருந்தேன். பாரதி சேஷப்பன் அவர்களும் இப்போது பேசியிருந்தார்கள் என்னிடத்தில். ஆமாம், பாரதியின் நினைவு நாள் என்று கொண்டாடுவதை விட ஆராதனையாக கொண்டாட வேண்டும். தியாகராஜ ஆராதனை போல அன்று அவருடைய பாடல்கள் வெகுவாக வெளிவர வேண்டும். நிறைய பேர் பாட வேண்டும். அதற்கான வழிவகையை நாம் செய்ய வேண்டும். நான் எழுதியிருந்த வரிகள் இவைதான். மறைந்தால்தானே நினைக்க மாகவியே, எங்கள் உறவான பாரதியே உன்னை இறக்கவில்லை நீ என்றும் வாழ்கின்றாய் என் நெஞ்சங்களில் ஐயா, பாயுமொழியாய் உள் பறந்து. அந்த கருத்தை அடியொட்டி மதுர பாரதி பேசியிருந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல பெரியவர்களின் பேச்சுக்களை பற்றி நான் விமர்சிப்பதற்கு அருகன் அல்லன் என்ற ஒரு திண்ணமான நம்பிக்கை எனக்கு உண்டு. அதனாலே அதை கண்டு கரங்கொட்டி சிறங்கவிந்து வணங்கி, ஐயா நீர் மதுர பாரதியே தான் என்று சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப நன்றி அசோக்ஜி. நீங்க நேர்ல இங்க வந்து இவ்வளவு நேரமா இருந்து மொத்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கும் மிக்க நன்றி. உங்களுடைய பேச்சுக்கும் மிக்க நன்றி. ஷாம்லா, உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா நிறைவு பண்றதுக்கு முன்னாடி? நன்றி நன்றி நன்றியை தவிர வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. கவி பிரவாகமா வந்து இந்த அறிஞர்கள் எல்லாம் பேசுறத கேட்கறதே ஒரு பாக்கியம். அது வந்து நீங்க சொல்ற மாதிரி
இனிமே இது ஆராதனை நாளாகவே தொடரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு சுந்தர் நீங்க நன்றி உரைக்கு போகலாம். சுந்தர், அசோக் ஜி, எல்லாருக்குமே இளந்தை ராமசாமி அவர்கள் பேச்சும் அப்படியே கவர்ந்தது. அதே மாதிரி மதுரை பாரதி இது நான் சொல்லவே முடியாது, நீங்களே சொல்ல முடியாதுங்க போது எனக்கு தகுதி இல்லை. இருந்தாலும் அப்படியே மதுரம் சொல்ற மாதிரி தேன் மாதிரி ஒழுகியது. அதனால கேட்க கேட்க இனிமைதான். ஆமா, கட்டாயம். ஒரு மனசு நெகிழ்ந்த ஒரு நிலையில இப்போ நான் இருக்கேன். அதனால நன்றி உரைன்னு சொல்லி தனியா உரை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இவ்வளவு பெரிய அறிஞர்களும் கலைஞர்களும் குழந்தைகளும் பாரதிங்கிற ஒரு பெரிய சமுத்திரத்துல இருந்து ஒரு சில துளிகளை மட்டும் எடுத்து இப்போ நம்ம மனசெல்லாம் நிறைச்சிருக்காங்க. இந்த 2 மணி நேரத்துல 2.25 மணி நேரம் கிட்டத்தட்ட போயிருக்கு. பாரதி காலனை எட்டி உதைத்தது மட்டுமல்ல, காலத்தை வென்ற கவிஞன். அவன் ஒரு எழுத்து, ஒரு கவிதை, ஒரு கட்டுரை அப்படின்னு இல்லாம மொழி என்று ஒன்று இருக்கும் வரை, அது தமிழ் மட்டும்னு நம்ம இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு டாக்டர் மீரா பாரதி அவருடைய ஆங்கில படைப்புகளையும் வெளியிட்டு, அவர் பன்மொழி புலவர், பன்மொழி கலைஞர். அந்த பன்மொழிகள் இருக்கிற வரை பாரதியும் இருப்பான், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அந்த அந்த ஒரு மகா கலைஞன், அந்த ஒரு மகா கலைஞனோட 100வது நினைவு நாள்னு சொல்றதை விட அசோக் சொன்ன மாதிரி இது ஒரு ஆராதனை, ஆராதிக்கப்பட வேண்டிய ஒரு உலக மகா கவி. அந்த கவிஞனை பற்றி நினைவு கூறத்துக்காக பாரதி தமிழ்ச்சங்கத்துக்கு ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு குழந்தைகள் இருந்து மானசால இருந்து மதுரை பாரதி ஐயா வரைக்கும் எல்லாரும் அவங்களுடைய பாரதியோட பன்முகத்தன்மையோட அவங்க பார்த்த தன்மையை நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் தனித்தனியாக நன்றி சொல்ல போறதில்லை. கலந்துகிட்ட எல்லா கலைஞர்களுக்கும், குழந்தைகளுக்கும், பெரியோர்களுக்கும், அறிஞர்களுக்கும், கன்சூல் ஆஃப் இந்தியன் எம்பசி ஸ்ரீமதி சுமதி ராவ் அவர்களுக்கும், டாக்டர் ராஜ்குமார் பாரதி, டாக்டர் மீரா பாரதி, எல்லாருக்கும் பாரதி தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் கூடிய விரைவில் சந்திக்கலாம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இத்தனை நேரம் காத்திருந்து, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் காத்திருந்து எங்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும், பார்வையாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் ஷாஸ்தா ஃபுட்ஸ், ஒமேகா சொல்யூஷன்ஸ், சீட்டா மெட்ரிக்ஸ், ஏஓபிஎஸ் அகாடமி, டிராப் தாட் ஆகிய நிறுவனங்களுக்கும், எங்களுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உறுப்பினர்கள் அனைவருக்கும், தன்னார்வலர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும், விரிகுடா தமிழர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இரவு வணக்கம்.